வாழ்க வளம். நண்பர்களை மௌனம் நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்ளும். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராம். வாழ்க வளம், வாழ்க வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஒரு அற்புதமான நாள் இன்று. இந்த உலக வரலாற்றிலே ஒரு சிலருக்கு மட்டும் மிகச்சிறந்த இடம் உண்டு. அது இந்த சமுதாயத்தையே மிகப்பெரிய மாற்றத்திற்கு உட்படுத்திய அந்த மகான்களுடைய ஜெயந்தி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த விதத்துல இன்று மகாவீரர் ஜெயந்தி தினம். நிச்சயமாக ஒரு மிகச்சிறந்த ஞானி. அந்த சமயத்தை விட அகிம்சையை போதிப்பதற்கு இதுவரைக்கும் சமயம் தோன்றவில்லை. மகரிஷி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இரண்டொழுக்க பண்பாடு, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் என்கின்ற ஒரு ஒரு வார்த்தையை ஒரு மதமாக மாற்றி இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய விஷயம், சாதாரண விஷயம் அல்ல. அப்ப எந்த அளவுக்கு அவர்களுடைய ஜீவகாருண்யம் இருக்கிறது என்றால் அது நம்ம சொல்ல முடியாத அளவிற்கு அந்த தன்மையை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அதன்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். நிறைய அன்பர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பெரிய விஷயம். தெரியாமல் கூட மகரிஷி சொல்வாங்க, மதி பிறழ்ந்தும் மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மாநெறியும். மிகப்பெரிய நெறி. அந்த நெறியை ஒரு சமயமாக்கி அதைய சமண சமயமாக கொடுத்தவர் மகாவீரர் அவர்கள். பல ஆண்டுகளுக்கு அப்புறமும் இன்னும் அந்த மதம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்குன்னா அதுல இருக்கிற உண்மையும் சத்தியம் மிக முக்கியமான விஷயம். அப்போ அவர் வாழ்ந்த காலகட்டத்துல அவர் மிக அற்புதமான அந்த வாழ்வியல் முறையை வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அந்த மகானுடைய ஜெயந்தி தினத்துல அவர் ஞானத்தை அடைவதற்கு சொல்லக்கூடிய வழிகள்ல மிக முக்கியமான வழி தியானம். இன்னும் எல்லா மகான்களுமே மேக்சிமம் ஞானத்தை பெறுவதற்கு தியானத்தை தான் காட்டியிருக்கிறார்கள். ஒரு சிலர் அதுக்கு மாற்றாக சொல்லி இருந்தாலும் பட் அந்த மாற்றம் எங்க வந்து நிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தியானத்தினுடைய உச்ச நிலையை தான் அது குறிக்குது. ஒரு சிலர் இயல்பு நிலையில் அந்த நிலையை அடைஞ்ச காரணத்தினால அவங்க தியானத்தை மறுக்கிறார்கள். பட் அது எல்லோருக்கும் சாத்தியம் அல்ல. சரிங்களா? அப்ப அந்த விதத்திலே நாம் ஒவ்வொருவரும் மகிழ்வாக வாழ்வதற்கான அடிப்படை தேவை தியானம். இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறோம். ஒரு செய்தியை சொல்லி நாம் இன்னைக்கு சிந்தனைக்குள்ள வரலாம். சரிங்களா? உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணா பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே. ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. மகிழ்ச்சி. இப்போ தியானம் அப்படிங்கிறதுனுடைய முக்கியத்துவம் என்ன?
இதற்கு பல்வேறு விதங்கள்ல முக்கியத்துவம் சொன்னாலும், நான் சொல்ற ஒரு முக்கியத்துவம் மிக மிக அவசியமான ஒன்று. இது ஒன்றுக்குள்ள எல்லா முக்கியத்துவமும் அடக்கம் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் சிந்தித்து அதை தெரிந்து கொள்ளலாம். அதாவது மனித வாழ்க்கை அப்படிங்கிறது எதனுடைய அடிப்படையில் அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மனித வாழ்க்கை என்பது மனதினுடைய அடிப்படையில அமைந்திருக்கிறது. இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்குமா? இல்ல. சரிங்களா? மொத்த வாழ்க்கையுமே நம்ம மனதினுடைய அடிப்படையில தான் அமைந்திருக்கிறது. மனம் போல் வாழ்க்கை என்று நம்ம பேசியிருக்கிறோம் இல்லையா? மனம் போல் வாழ்க்கை. அப்போ மனம் எப்படி இருக்கிறதோ அப்படி வாழ்க்கை இருக்கிறது. அப்ப அந்த மனம் சரியானால் வாழ்க்கை சரியாகும், செம்மையாகும், சீராகும். நாம் நினைத்ததை நிகழ்த்தக்கூடிய வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை இருக்கும். அப்ப அந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது தியானம். அதனால மனம் போல் வாழ்க்கை என்று சொன்னாலும் சரி, தவம் போல வாழ்க்கை என்று சொன்னாலும் சரி, 2 ஒண்ணுதான். அப்ப எந்த அளவிற்கு நம்ம தியானத்தில் ஈடுபடுறோமோ, அந்த அளவிற்கு நமக்கு அந்த மனதை தூய்மை செய்வதற்கான ஒரு தன்மையும், மனதை ஆற்றல் படுத்துவதற்கான ஒரு தன்மையும் நமக்கு முழுமையாக கிடைக்கிறது. அப்ப தவம் போல் வாழ்வு என்று வைத்துக் கொள்ளலாம். அப்ப அந்த வாழ்வை நாம் உயர்த்துவதற்கான உச்சகட்ட செயல்பாடாக தவத்தை தான் நம் முன்னோர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த தவத்தை பெறுவது என்பது பெரும் பேறு என்று பல ஞானிகளும் சொல்றாங்க. ஔவையாரே எது பெரிது என்று சொல்லும்போது தவத்தை தான் மிக உயர்ந்ததாக சொல்றாங்க. அதுக்கு மேல அரிது அரிது என்று தொடங்கிய ஔவையார் அவர்கள் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது என்று முடித்து விட்டார்கள். அதற்கு மேல அரியது என்று ஒன்று இல்லை. அப்ப அந்த அளவிற்கு தவத்திற்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்ப இந்த தியானத்திலே வெற்றி பெறுவது என்பதுதான் நாம் பிறந்த நோக்கத்தை அடைவதற்கான ஒரே வழி. அப்ப அந்த தியானத்தில வெற்றி பெறுவதற்கு நாம சில விஷயங்கள ஃபாலோ பண்ணணும். இதுல நிறைய செய்திகள் இருக்குது. நான் உங்களுக்கு சுருக்கி ஒரு 10 விஷயமாக இந்த ஒரு 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 40, 50 நிமிடத்துக்குள்ள சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். இதுல ஒரு சிலது நமக்கு தெரிந்ததாக இருக்கலாம். மாற்று கருத்து இல்ல. சரிங்களா? அதனால் இது தெரிந்தது தானே என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே. தெரிந்தது எல்லாம் நமக்கு நன்மை பயக்காது. சரிங்களா? பசிச்சா சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சா நன்மை பயந்துருமா? பசிக்கிறப்ப சாப்பிட்டா மட்டும் தான் நன்மை பயக்கும். இல்லையா? எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால முழு நன்மையை நம்மால அடைய முடியாது. அப்போ தெரிந்தவற்றை நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னு பாருங்க. இதுல சில செய்திகள் உங்களுக்கு புதிதாக இருக்கலாம். சில செய்திகள் நீங்க தெரிந்ததாக இருக்கலாம். நான் சொல்ற இந்த 10 அளவுகோலும் உங்களிடம் இருந்தால், நீங்கள் நிச்சயமாக தியானத்திலே வெற்றி பெற முடியும். மாற்று கருத்து இல்ல. சரிங்களா? சரி, ஒவ்வொன்றாக நாம சிந்திப்போம். முதல் விஷயமாக நான் சொல்றது, ஏன்னா இது இது இல்லாம முதல் விஷயத்த தொடங்க முடியாது. அதனால நான் உங்களுக்கு அதை சொல்ல விரும்புறேன். முதல் விஷயமாக சொல்லுவது உடல் ஆரோக்கியம். யாருக்கு தியானம் சாத்தியமாகும் அப்படின்னு பல மகான்கள் சொல்றாங்கன்னா, யாருக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே தியானம் சாத்தியமாகும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உடல் ஆரோக்கியம் இருந்தா எல்லா நன்மையுமே உடல் ஆரோக்கியத்தால தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. அதுபோல இந்த உடல் இல்லாமல் நாம எந்த நன்மையும் அனுபவிக்க முடியாது. இல்லையா? அப்ப எந்த நன்மையும் அனுபவிக்க முடியாத போது தியானம் மட்டும் எப்படி சாத்தியப்படும்? வாய்ப்பில்ல. அப்போ தியானத்திற்கான முதல் தகுதியாக பல மகான்கள் சொல்வது உடல் ஆரோக்கியம்.
அதனால இந்த பாயிண்ட் இல்லாம இந்த சப்ஜெக்ட பேசணும் அப்படின்னா அது தப்பா போயிரும். அதனால இந்த பாயிண்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் புதிதாக அன்பர்கள் கேட்கிறவங்களுக்கு கூட இது மிக ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக, நான் ஒவ்வொரு விஷயத்திற்கும் 5 நிமிடங்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். சரிங்களா? அப்ப நம்ம ஒரு 50 நிமிடத்துல இந்த உரைய நிறைவு செய்ய முடியும். சரி. அப்ப முதல் விஷயம் உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் இல்லாமல் தியானத்தில் வெற்றி பெறுவது என்பது சாத்தியமே கிடையாது. யாரா இருந்தாலும் சரி. சரிங்களா? ஏன்னா உட்கார்ந்து தியானம் பண்ணணும்னா, உடல்ல ஒரு வலி இருக்கக்கூடாது. உடல் தியானத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும். இல்லையா? சரி. அப்ப உடல் ஆரோக்கியத்தை பத்தி நெறைய நம்ம பார்த்திருக்கிறோம். அதுக்கு என்னென்னவெல்லாம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நெறைய டீட்டெயில்டா தெரியும். நான் 2 விஷயத்த மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நான் இதற்கு உடல் ஆரோக்கியம் வேணும்னு மட்டும் சொல்லிட்டு ஸ்கிப் பண்றதில்ல. உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன தேவை என்பதை நம்ம நெறைய பட்டியலிட்டிருக்கிறோம். ஒரு 2 பாயிண்ட்ட மட்டும் டச் பண்ணி காமிச்சுட்டு நான் உங்களுக்கு அடுத்தது போயிர்றேன். சரிங்களா? திருமூலர் ஒரு கவி சொல்லுவார். "உடம்பாரழியின் உயிராரழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்." சரிங்க. "உடம்பார் அழியின் உயிரார் அழிவர்." உடல் கெட்டுச்சுன்னா உயிர் கெட்டுரும்பா. திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். இங்க தான் தியானம் இருக்கு. அவர் வந்த நோக்கம் என்ன? இறைவனை உணர்வதற்கு வந்தாரு. அப்ப இறைவனை உணர்வதற்கான கருவி இந்த உடல் தான். அப்ப இந்த உடல் கெட்டுச்சுன்னா மெஞ்ஞானத்தை அவர் அடைய முடியாது. அப்ப உடம்பை வளர்க்கும் உபாயம் என்ன? இறைவனை உணர்வதற்காக இந்த உடலை நான் பேணி பராமரித்து பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய முதல் கடமையாக மகரிஷி அவங்க சொல்றாங்க. பல மகான்கள் சொல்ற விஷயம். அப்ப உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம என்ன செய்யலாம் என்றபோது, நம்ம கையில இருக்கிற ஒரு மிக முக்கியமான செயல் உடற்பயிற்சி. அதை நம்ம நிச்சயமாக செய்தே ஆக வேண்டும். ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திற்கு உடல்ல எந்த விதமான இயக்கமும் இல்லாத அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். அப்ப உடற்பயிற்சி மட்டுமாவது நாம் நிச்சயமா செய்தோமானால், நிச்சயமா உடல் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். உடற்பயிற்சி பற்றிய விளக்கமெல்லாம் உங்களுக்கு நெறைய தெரியும். நான் சொல்லி போர் அடிக்க விரும்பல. 2வது உடல் ஆரோக்கியத்திற்கான மிக, மிக முக்கியமான ஒரு விஷயம் 5ல் அளவு முறை கடைபிடித்தல். சரிங்களா? ஏன்னா, அந்த 5ல் அளவு முறை மிஸ் ஆச்சுன்னா, உடல் ஆரோக்கியம் போயிரும். உடல் ஆரோக்கியம் போனா, தியானம் மட்டும் இல்ல, மொத்த வாழ்க்கையுமே வீணா போயிரும். என்னை கேட்டா, ஒரு விதத்தில நம்ம இத்தனை பயிற்சியும் பண்ணுவதற்கான ஒரு மிகப்பெரிய நோக்கம் 5ல் அளவு முறை கடைபிடிப்பதற்கு. அது என்ன 5? உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம். அப்ப இந்த 5லயும் நம்ம அதிகமாவும் போக்கூடாது, கம்மியாவும் போக்கூடாது. இன்னும் முறை மாறி, முறை மீறி போக்கூடாது. இது நம்ம 5ல் அளவு முறை அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல வெரி டீட்டெயில்டா ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மணி நேரம் பேசியிருக்கோம். அது யாராவது புதிய அன்பர்கள்னா நீங்க அதை கேட்டு மகிழுங்க. ஃபாலோ பண்ணுங்க. மத்தவங்க உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ முதல் பாயிண்ட் உடல் ஆரோக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கம்ப்ளீட். சரிங்களா? சரி. 2வது விஷயம். நீங்க இதைய செக் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியம் என்ன? இதை நம்ம செக் பண்ணணும். உடல் ஆரோக்கியம், தியானத்தில் வெற்றி பெறுவதற்கான பாயிண்ட்ன்னு முதல் பாயிண்ட் நீங்க போட்டுட்டு, அதுக்கப்புறம் இது இருக்குதா? இல்லாட்டி எவ்வளோ பெர்சென்ட் இருக்குதுன்னு நீங்க செக் பண்ணுங்க. இப்ப இன்னைக்கு நான் 100% உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறேன்னா, 100% போட்டுக்கோங்க. இல்ல சில சில பிரச்சனைகள் இருக்குது. ஒரு 80% நான் இருக்கிறேன் அப்படின்னா, நீங்க 80% இருக்கிறேன்னு போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது 2வது விஷயம். ஒரே நேரத்திலே அமர்ந்து தியானிப்பது என்பது, தியானத்தினுடைய வெற்றிக்கு மிக, 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 மிக முக்கியமான ஒரு செயல். அதனால தான் எல்லா இடங்களிலும் இறை வழிபாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கியிருப்பார்கள். அது இயற்கையோடு இணையக்கூடிய நேரமாக இருந்ததுன்னா, அது இன்னும் மிக சிறப்பு. அந்த நேரத்த தான் ஒரு சர்ச்சில பிரேயர் ஆகட்டும், மசீதுல தொழுகை ஆகட்டும், இறை வழிபாடு கோவில்கள்ல பூஜை ஆகட்டும், ஒரு பர்ட்டிகுலர் டைம். இப்ப காலையில 5 மணிக்கு நம்ம Zoomல மெடிடேஷன் வச்சிருக்கோம். ரெகுலரா வச்சிருக்கோம். த்ரூ அவுட் இயர் ஃபுல்லா வித்தவுட் ஒன் டே கூட கேப் இல்லாம
எவ்ரி டே 5 o'clock காலையில மெடிடேஷன், ஈவினிங் 6 o'clock மெடிடேஷன். இது இருக்கா அப்படின்னு நீங்க நம்மளை நாமே பரிசோதனை செய்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்திலே நாம் தியானம் செய்கிறோமா? அந்த தியானம் வருது, வரல, சரி உங்களுக்கு டயர்டா இருக்குது, நீங்க ஜாலியா இருக்கீங்க. இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு, காலையில 5 மணியா நான் தியானத்துல போய் உட்காரணும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வாழ்க்கையில வெற்றி பெற்றதற்கு மட்டுமல்ல, தியானத்தில் நீங்க வெற்றி பெறுவதற்கும் அந்த டைம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இந்த டைம் கூட நான் ஒரு 2, 3 விஷயத்த சேர்த்திருக்கிறேன். நேரம் மட்டும் அல்ல, ஒரே பொசிஷன். சரிங்களா? இந்த மேடம் பார்த்தீங்கன்னா 2 பொசிஷன் வச்சிருக்காங்க. இது 2 ஆசனங்கள். பட் உங்களுக்கு பார்க்கறதுக்கு சிமிலரா தெரியும். காலோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஹேண்ட்ஸு, பாடி எல்லாம் ஒரே ஸ்ட்ரக்சர் பொசிஷன்ல இருக்கிறாங்க. பொசிஷனுக்காக நான் சொன்னேன். ஒரே டைம் மட்டுமல்ல, ஒரே பொசிஷன்ல. இப்போ வஜ்ராசனம் போட்டு உட்கார்றீங்களா? வஜ்ராசனம். பத்மாசனமா? பத்மாசனம். இல்ல சுகாசனமா? சுகாசனம். அல்லது சேராசனமா? பரவால்ல சேராசனம். பட் சேராசனம்னா சேராசனம் தான். ஒரு நாள் கீழ, ஒரு நாள் மேல, ஒரு நாள் இந்த பொசிஷன், ஒரு நாள் அந்த பொசிஷன். அது வேண்டாம். சரிங்களா? அப்போ 2வது பாயிண்ட்டா நான் சொல்றது 4 விஷயத்த நான் உங்களுக்கு 2வது பாயிண்ட்ல சொல்லணும். ஒரே நேரம், ஒரே பொசிஷன். சரிங்களா? அதைத் தொடர்ந்து ஒரே இடம். இது அதுக்கு எக்ஸாம்பிளா தான் எடுத்தேன் இந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ நீங்க நெட்ல பார்த்திருக்கலாம். பட் ஒரே இடத்துல, ஒரே நேரத்துல 12 மந்த்ஸ் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு இப்ப ஜனவரி 1 காலை 6 மணி அப்படின்னா, கரெக்ட்டா ஜனவரி 1 காலை 6 மணி, பிப்ரவரி 1 காலை 6 மணி, மார்ச் 1 காலை 6 மணி, இப்படி 12 மாதங்களுக்கு அடுத்து இந்த நெட்ல ஒரு ஃபோட்டோ நல்லா ஃபேமஸ் ஆயிருக்கு. நீங்க பார்க்கலாம். இது எதை சொல்றதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரே இடத்திலே உங்களுடைய தியானம் நிகழ வேண்டும். இப்ப வீட்ல ஒரு இடத்துல உட்கார்றீங்க. அது ஹாலா இருந்தாலும் சரி, உங்களோட அ கடவுள் வணங்கும் அறையாக இருந்தாலும் சரி. ஒரே இடத்திலே நாம் அமர்ந்து தியானிக்க வேண்டும். சரிங்களா? 2வது பாயிண்ட் ஒரே நேரத்துல உட்காரணும். ஒரே இடத்துல உட்காரணும். ஒரே பொசிஷன்ல உட்காரணும். அதுக்கு அடுத்து நான் சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நீங்க ஒரே தியானத்தை செய்யணும். இப்ப நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்ன? நமக்கு நூற்றுக்கணக்கான தியானங்கள் குடுத்துட்டாங்க. அதனால நமக்கு எந்த தியானத்த செய்யறதுன்னே தெரியல. இல்லையா? ஆளாளுக்கு தியானம் சொல்ல நம்மளே கிட்டத்தட்ட 20 தியானங்களுக்கு மேல நடத்துறோம். சரிங்களா? இறை சாதனை மார்க்கத்துல நீங்க உள்ள வந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்க ஆசிரியர் பயிற்சியெல்லாம் வந்தீங்கன்னா, 20, 22 தியானங்கள் பக்கம் நம்ம நடத்துறோம். அவ்வளவு தியானங்கள் இருக்குது. பட் நீங்க தியானத்துல முழுமையா வெற்றி பெறணும் அப்படின்னா, ஏதோ ஒரு தியானத்தை கையில் எடுங்க. அந்த ஒரு தியானத்திலே நீங்க நீண்ட நாட்கள் ஆழ்ந்து தியானிப்பதற்கான சூழலை உருவாக்கிக் கொள்ளுங்க. அன்பர்களே, நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரே ஒரு தெளிவு குடுக்க விரும்புறேன். எந்த தியானம் பண்ணாலும் முக்தி அடைவீங்க. என் அறிவு கெட்டி நான் சொல்றேன். இந்த தியானம் பண்ணாதான் முக்தி, இந்த தியானம் பண்ணா முக்தி அடைய முடியாதுன்னு எந்த தியானமும் கிடையாது. சரிங்களா? ஒரு கல்லை கடவுளாக வழிபட்டால் கூட நீங்க தொடர்ந்து சரியான முறையில வழிபட்டீங்கன்னா, நீங்க முக்தி அடைஞ்சிருவீங்க. அதான் உண்மை. சரிங்களா? பாடல் பாடியே முக்தி அடைஞ்சவங்க உண்டு. நடனம் ஆடியே முக்தி அடைஞ்சவங்க உண்டு. அதற்குள்ள லயமாகணும் அவ்வளவுதான். சரிங்களா? இதுக்கு நெறைய ஸ்டோரீஸ் என்னால சொல்ல முடியும். இப்ப நேரம் நம்ம ஷார்ட்டா அந்த 5 மினிட்ஸ்க்குள்ள இந்த டாபிக் முடிக்கணும்னு நான் அடுத்தது ஸ்கிப் பண்றேன். அடுத்ததுக்கு போறேன். ஓகேவா? அப்போ நீங்க ஆக்ஞை தியானமா, ஆக்ஞை தியானம் மட்டும் பண்ணுங்க. நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே சொல்றேன். நாம அதனால தான் 1 வாரத்துக்கு ஒரு தியானம்னு பிராக்டிஸ் குடுத்திருப்போம். நான் முதல்ல 15 நாளைக்கு ஒரு தியானம்ங்கிறது தான் நம்ம வச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு ஒரு தியானம்ங்கிறத வச்சிருந்தோம். என்னோட கான்செப்ட் படி 1 மாசத்துக்கு ஒரு தியானம் பண்ணணும். பட் இங்க புதிய அன்பர்கள் நெறைய பேர் வர்றது காரணத்தினால அவங்களுக்கு அது போர் ஆயிறக்கூடாது. நல்லா ஆழ்ந்து தியானத்துல ஈடுபடுறவங்க அதை விரும்புவாங்க.
தியானத்தை அடிக்கடி மாத்திட்டே இருக்க மாட்டாங்க. நாளுக்கு ஒரு தியானம் செய்யறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா தியானமும் கைகூடிய பின்பு நாளுக்கு ஒரு தியானம் செய்யறதுங்கிறது ஓகே. சரிங்களா? இல்ல நீங்க தியானத்துல ஆழமான நிலைக்கு பயணிக்கணும் அப்படின்னா, நமக்கு மிக முக்கியமான ஒரு செயல்பாடு ஒரே தியானத்தில் நாம் ஈடுபட வேண்டும். சரி 2வது பாயிண்ட். 2வது பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். ஒரே நேரம், ஒரே இடம், ஒரே நிலை, ஒரே தியானம். இந்த 4 பாயிண்ட்டும் சேர்ந்தது 2வது பாயிண்ட்டா வச்சுக்கோங்க. சரிங்களா? 3வது பாயிண்ட். கொஞ்சம் நீண்ட நேர தியானத்திலே ஈடுபட வேண்டும். அதாவது ஆரம்ப கால சாதகர்களுக்கு இப்பதான் தியானம் நான் தொடங்குறேன் சார். இத்தனை வருஷமா தியானத்துக்கு எனக்கும் சரிங்களா? சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு 20 நிமிட தியானம் போதுமானது. இல்லையா? அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு மலையை சுமப்பது போல ஒரு கடினம் இருக்கும். ஆனா நீங்கலாம் வருஷக்கணக்குல தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா? வருஷக்கணக்குல நம்ம தியானம் பண்றோம். அப்ப நமக்கு அந்த 20 மணி நேரம், 30 மணி நேரம் தியானம் போதுமானதா? அப்படி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, சத்தியமா அது போதுமானதாக இருக்காது. எனக்கெல்லாம் நாங்க பட்டறை வகுப்புக்கெல்லாம் சில இடங்களுக்கு போயி, மணிக்கணக்குல அங்க தியானத்துல உட்கார வச்சுருவாங்க. எத்தன மணிக்கு முடியுதுன்னுலாம் தெரியாது. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம். சரிங்களா? அப்படி தியானம் செஞ்சு பழகி, பழகி இந்த 20 நிமிஷம், 30 நிமிஷம் தியானம், தியானமாவே தெரியறதில்ல. ஏதோ இப்ப தொடங்கி முடிச்ச மாதிரி ஆயிருது. நான் மறுபடியும் சொல்றேன், ஆரம்ப கால சாதகர்களுக்கு அது ஓகே. பட் தியானத்துல நீங்க ஹையர் ஸ்டேஜ் போகணும், உச்சநிலை அடையணும். சரிங்களா? ஞானத்தை தொட்டே தீரணும் அப்படின்னா, இந்த 20 நிமிஷம், 30 நிமிஷம் கதை பேசிட்டு இருப்பாங்க. இது வந்து மகரிஷியே சொன்னதா சில ஆசிரியர்கள் சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா மகரிஷி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. நான் தியானத்துல ஆழ்ந்து போயி, எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. சரிங்க. மகரிஷி ஆழ்ந்த தியானங்களிலே ஈடுபட்டிருக்கிறார். ஆனா, புதிய அன்பர்களுக்காக அவர் சொன்ன கருத்துக்கள நம்ம ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்டு, சிலர் பேசுறத நம்ம பார்க்கிறோம். பல ஆசிரியர்கள் ஆழ்நிலை தியானங்கள்ல ஈடுபடுறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, தியானத்துல ஆழ்ந்த உணர்வை பெறணும்னா, நீண்ட நேர தியானம் இல்லாமல் சாத்தியமே கிடையாது. என்ன கேட்டா வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு அது ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நான் ஒரு ஒரு தியானத்துல நம்ம நீண்ட நேரம் ஈடுபடும்போது தான், அதற்கு உள்ள பயணிக்க முடியுது. இப்பதான் ஆகினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகினை தியானமெல்லாம் கூட பரவால்ல. இந்த 9 மைய தியானம் இதுலலாம் நீங்க 2 நிமிஷத்துல என்ன பண்ண முடியும்? 2 நிமிஷத்துல என்னைய பொறுத்தவரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்லா எல்லா தியானமும், எல்லா சக்கரமும் பயங்கரமா வேலை செய்யுது சார் எனக்கு. சரிங்களா? அப்படி இருக்கிறவங்க உட்கார்ந்தீங்கன்னா, ஒரு 2 நிமிஷம். ஓகே, குட். அப்படியே உட்கார்ந்து அடுத்த க்ஷணம் சக்கரா பிச்சுக்கிட்டு வேலை செய்யணும். அப்ப அதற்கான ப்ராசஸ அது செஞ்சிரும். மறுபடியும் சொல்றேன். புதிய சாதகர்களுக்கு அது ஓகே. வெரி பெஸ்ட் ஐடியா. 1/2 அன் ஹவர்ல ஒரு மெடிடேஷன் கம்ப்ளீட் பண்றது, 9 மையம் கம்ப்ளீட் பண்றது வெரி, வெரி பெஸ்ட் ஐடியா. புதிய நபர்கள். அவங்க 1 மணி நேரம் உட்கார சொன்னீங்கன்னா, அவங்கனால உட்கார முடியாது. பட் நாம அப்படி இல்ல. அப்ப நம்ம குறைந்தது 1 மணி நேரமாவது தியானம். நான் இந்த இதுக்கு போயிருந்தேன். சொன்னேன்ல பிரமிடு மெடிடேஷன் சென்டர் பிஎம்சிக்கு போயி, ஒரு ஸ்பீச்சுக்காக நான் போயிருந்தேன். அவங்க ஒரு கண்டிஷன் வச்சிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப புடிச்சது. நீங்க எவ்வளோ நேரம் தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத, உங்க வயதிற்கு தகுந்த நிமிடங்களுக்கு குறைந்தது தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் வயது 20ஆக இருந்தால் குறைந்தது 20 நிமிடம். அப்ப 10 வயது குழந்தை 10 நிமிடம். அங்க குழந்தையிலிருந்து தியானம் பண்றாங்க. அவங்க தியானம் மட்டும் தான் அவங்களோட மெயின் பாத்தே. அதுல மணிக்கணக்குல உட்கார்ந்து பண்றாங்க. 3 மணி நேரம், 4 மணி நேரம் சர்வசாதாரணமா பண்றாங்க. அவங்களுக்குள்ள நெறைய சேஞ்சஸ சொல்றாங்க. பட் அங்க உடற்பயிற்சி கிடையாது, காயகல்பம் கிடையாது, தற்சோதனை கிடையாது. இத நான் அந்த அமைப்ப குறை சொல்லல. தயவு செஞ்சு அப்படி எடுத்துக்காதீங்க. ரொம்ப சிறப்பா அந்த அமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அங்க தியானம் மிகப்பெரிய சிறப்பு. பிரமிடு
அவங்க மிகப்பெரிய சிறப்பா பயன்படுத்துறாங்க. அப்போ அவங்க தியானம் தான் மணிக்கணக்குல பண்றாங்க. உடல் ஆரோக்கியமாயிருச்சுங்கிறாங்க, மனசு அமைதியாயிருச்சுங்கிறாங்க, உறவுகள் இணக்கமாயிருச்சுங்கிறாங்க, பொருளாதார வளர்ச்சி ஆயிருச்சுங்கிறாங்க. நாம என்னவெல்லாம் நம்ம பயிற்சிகள சொல்றோமோ, அது தியானத்திலேயே நடப்பதாக சொல்றாங்க. அவங்களோட அனுபவத்த பகிர்றாங்க. அப்ப நம்ம அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், 3வது தியானத்தில் வெற்றி பெறுவதற்கான தகுதி என்பது, நீண்ட நேர தியானத்திலே நாம் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்பதை 3வது கருத்தாக பதிவிக்கிறேன். சரிங்களா? ஓகே. 4வது மிக முக்கியமான விஷயம். இதை கடைசியா சொல்லணும்னு நெனச்சேன். அந்த நீண்ட நேர தியானம் வந்ததால, அதை ஒட்டியே சொல்லிட்டா உங்களுக்கு மனசுல பதியும் அப்படிங்கிறதுக்காக, நான் இதைய முன்னாடியே சொல்றேன். 4வது விஷயம். மௌனம் கடைபிடிக்க வேண்டும். தியானத்திலே நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால், இதை சொல்லாத மகான்களே கிடையாது என்ற அளவிற்கு அனைவரும் சொன்ன இன்னும் பல மகான்கள் செய்து, காண்பித்து, கடைபிடித்து சென்ற ஒரு பெரிய விஷயம் மௌனம். மகரிஷி அவங்களே வருஷத்திற்கு 30 நாள் மௌனம் உட்காருவாங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் எம்மாத்திரம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். பட் இன்னும் நாம அதுக்கு இன்னும் தயார் ஆகலைங்கிறத நான் நெனைக்கிறேன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். நான் 20 ஆண்டுகளாக செய்த தவத்தை விட 30 நாள் மௌனமாக 2 முறை 60 நாட்கள் செய்த தவத்தில் உணர்ந்த உணர்வுகள் அதிகம். நான் பெற்ற பலன்கள் அதிகம். எனக்கு கிடைத்த தெளிவுகள் அதிகம். இதுக்கு மேல என்ன சொல்றது உங்களுக்கு? சரிங்க. 20 ஆண்டுகள் என்பது எவ்வளவு வருஷம் நீங்க எவ்வளோ டேஸ் கணக்கு போடுங்க. சரி 3650, 7300 365 3650 7300 நாள். 7300 நாட்கள் செய்த தியானத்தை, ஒரு 60 நாள் நாம் செய்த தியானம் சேஞ்ச் பண்ணுதுன்னா, இதுக்கு நீங்க எப்படி இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். நெறைய அன்பர்கள் இப்ப முக்கியத்துவம் குடுக்குறாங்க. பட் என்ன சொல்றது? இன்னும் தீவிரப்படுத்தணும் நம்ம. சரிங்களா? இல்லங்களிலே இருந்து மௌனம் மேற்கொள்றது அப்படிங்கிறது, வாய்ப்பு கிடைக்காதவங்க, முடியாதவங்களுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாமே தவிர, அதுல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க என்ன பண்ணிற முடியாது? செய்துவிட முடியாது. சரிங்களா? ஒரு அமைதியான சூழல். ஒரு கோவிலுக்கு கூட போயிருங்க. உங்களுக்கு ஆசிரமம் எதுவும் கிடைக்கலைன்னா, ஜஸ்ட் உங்க வீட்டுக்கு பக்கத்தால இருக்கிற ஒரு பழைய பெரும் கோவிலுக்கு கூட போயிருங்க. பக்கத்தால யோகா மையம், தியான மையம் இருந்தா அங்க போங்க. ரொம்ப தூரம் போய் அலைய வேண்டாம். வாய்ப்பு வசதி இருக்கிறவங்க அமைதியான சூழல் இருக்கிற இடங்கள், தியானத்திற்கான இடங்களை நோக்கி நீங்க பயணிங்க. ஆழியாருக்கு போங்க. இன்னும் வேற ஏதாவது விபாசனா போன்ற தியான முறைகள், அதற்கான மையங்களுக்கு செல்லுங்க. இல்லாட்டி கோவில்களுக்கு செல்லுங்க. பழம்பெரும் கோவிலா இருக்கணும் கொஞ்சம். அப்ப அந்த வைப்ரேஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஒரு அமைதியான சூழல். இல்ல உங்க வீடு அமைதியான சூழலா இருந்தா பெஸ்ட். ஓகே. பட் வீட்டுக்குள்ள இருந்துட்டு நீங்க மௌனம் இருக்கிறது பெரிய அளவுல கொண்டு செல்ல முடியாது. நீங்க மட்டுமே இருக்கிறீங்கன்னா ஓகே. எங்க வீட்ல யாருமே இல்ல சார். நான் மட்டும் தான் அப்டின்னா, நீங்க உங்களுக்கான தேவை செய்துட்டு பண்ணிடலாம். பட் மௌனம் அப்படிங்கிறது மிக, மிக அவசியமான ஒரு விஷயம். நம்ம தியானத்துல சக்சஸ் பண்றதுக்கு. சரிங்களா? இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அப்ப எந்த அளவுக்கு மௌனத்துல நீங்க ஈடுபட முடியுமோ, அதற்கு முயற்சி பண்ணுங்க. அந்த மௌனம் உங்களை தியானத்திலே மிக ஆழமான நிலைக்கு அழைத்து செல்லும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். கம்முனு உட்காரணும். சரிங்களா? நான் இது ஒவ்வொன்றை பற்றியும் மணிக்கணக்குல பேசி வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த இடத்த சுருக்கமா சொல்லி புரிய வைக்கிறதுக்காக நான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன். இப்ப மௌனத்தினுடைய ஒரே ஒரு முக்கியத்துவத்தை சொல்லி நம்ம அடுத்த கட்டத்துக்கு பயணிப்போம். அதாவது தியானம் என்பது சிறிது நேர மௌனம்.
மௌனம் என்பது நீண்ட நேர தியானம். நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப நீங்க ஒரு 10 டேஸ் மௌனம் இருக்கிறீங்கன்னா, 240 ஹவர்ஸ் மௌனம் இருக்கிறீங்க. தியானம் இருக்கிறீங்க. 20 டேஸ் இருக்கீங்கன்னா, 480 ஹவர்ஸ். 30 டேஸ் இருக்கீங்கன்னா, 720 ஹவர்ஸ் யூ ஆர் இன் மெடிடேஷன். மெடிடேஷன் மோட்லயே இருக்கிறீங்க. ஃப்ளைட் மோடு போட்ட மாதிரி. நீங்க இருந்து பாருங்களேன். நான் என்னோட ஃபர்ஸ்ட் 30 டேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மௌனத்துல உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்க வாய்ப்பு இருந்தா அந்த வீடியோ பாருங்க. நான் என்னோட வாழ்நாள்ல 30 நாள் இரண்டொழுக்க பண்பாட்டை கடைபிடித்த ஒரே 30 நாள் அதுதான். ஒரு மகான்கள் எப்படி வாழ்வார்களோ, அதைப் போல வாழ்ந்த காலம் அந்த மௌனம் தான். அதைய சொல்லி முடியாது. மகிழ்ச்சி சொல்லுவாங்க. "மோன நிலையின் பெருமையினை யார் எவர்க்கும் முன்படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும். மோனமே இறைநிலையின் அடித்தளமாம் மிகவறிவு எல்லையில்லை காலமில்லை. மோனத்தில் அறிவு தோய்ந்து பிறந்தால் முன்வினையும் பின்வினையும் நீர்க்கக் கற்கும். மோன நிலை தவறாது கடமையாற்ற வெற்றி, அமைதி, நிறைவு, மகிழ்ச்சி அனைத்தும் உண்டாம்னு" சொல்லுவார். அன்பர்களே, தயை கூர்ந்து மௌனத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நான் அதைத்தான் முதல்ல பதிவா பண்ணேன். 20 ஆண்டுகள் செய்த தியானத்தினுடைய தன்மையை விட ஒரு 30 நாள் நீங்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய மௌனத்தினுடைய தியானத்தினுடைய தன்மை உங்களை உயர்த்துமானால், நீங்கள் ஏன் அதை செய்யக்கூடாது? ஒரு முறை செய்து பாருங்கள். 30 நாள் கூட வேண்டாங்க. ஒரு 15 நாள் ட்ரை பண்ணுங்க. முடியாது என்பது முயலாதது மட்டுமே. ஜஸ்ட் ட்ரை. முடியும். இந்த வருஷம். சரிங்க. இந்த வருஷம் நம்ம கூட வந்து அவ்வளோ பேர் மௌனம் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு 5, 6 பேர் வந்து தொடர்ந்து 1 மாசமே இருந்தோம். அப்புறம் நெறைய அன்பர்கள் வந்து சிறிது நாட்கள் இருந்துட்டு சென்றாங்க. நிச்சயமாக முயற்சி பண்ணுங்க. நீங்க எண்ணம் போட்டா நடக்கும். சரியா? சரி, நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிருவோம். 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 5வது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அத பார்த்தாலே சந்தோஷமா இருக்குல்ல? இல்லையா? ஹேப்பியா இருக்கணும். தியானத்துல வெற்றி பெறணும்னா. எங்க சார்? இது சும்மா மூடு தான். நம்மளோட மோட சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த மூடே சரியில்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கொஞ்சம் அந்த மூட சேஞ்ச் பண்ணி மெடிடேஷனுக்குள்ள போகணும். ஏன்னா நமக்கு மனோநிலை எப்பவுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. இல்லையா? அப்போ நம்முடைய மனோநிலையில மாற்றங்கள் நிகழ்ந்துட்டே இருக்கு. ஒரு நேரம் சந்தோஷமா இருக்கிறோம், ஒரு நேரம் கஷ்டமா இருக்கிறோம், ஒரு நேரம் ஒரு மாதிரி போரா இருக்கு, ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. எல்லாம் கலந்தது தான் லைஃப். ஆமா, ஓகே. பட் சக்சஸுக்கான ஃபார்முலால ஒரு பெரிய விஷயம், எத நீங்க ஹேப்பியா, மகிழ்ச்சியா பண்றீங்களோ, அது சக்சஸ் ஆயிரும். இப்ப உலகத்துல வெற்றி பெற்ற அத்தன பேரையும் பாருங்களேன். அவங்க செய்யற விஷயத்த ஹேப்பியா செய்வாங்க. அதான் சக்சஸ். யார வேணா எடுத்துக்கோங்க. இது பலர் நான் உதாரணம் சொல்லலாம். நெறைய பேர் சொல்றது நீங்க கேள்வியும் பட்டிருக்கலாம். புரியுதா இல்லைங்களா? இந்த நண்பன் படத்துல சொல்ற மாதிரி, இன்ஜினியரிங் எனக்கு பிடிக்கும். அதனால நான் ஹேப்பியா இருக்கேன். அதனால நான் அதுல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறேன்னு விஜய் சொல்லுவார். அதான் கான்செப்ட். இந்த ஆன்மீக சேவை செய்றது எனக்கு பிடிக்கும். நான் பேசுறது எனக்கு பிடிக்கும். அதனால தான் நீங்க கொஞ்சம் பேராவது உட்கார்ந்து கேட்கறீங்க. எல்லாரும் பேசுறதையும் உட்கார்ந்து கேட்க முடியாது நம்மால. சரிங்களா? அதனால ஹேப்பினஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப ஹவ் டு மேக் ஹேப்பினஸ்? தியானம் உட்கார்றப்ப சரிங்களா? நார்மலா ஹேப்பியா இருந்தா ஓகே. இல்ல அப்டின்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி. நேரடி வகுப்புக்கு வந்தவங்கலாம் அத செஞ்சும் பார்த்துருக்கிறோம். புதிதா இருக்கிறவங்களுக்கு நான் அத சொல்றது உண்டு. பட் நம்மளுமே அதை கடைபிடிச்சா ஒண்ணும் தவறு கிடையாது. என்ன விஷயம்? கண்களை மூடி தியானம் செய்யும்போது, உங்க வாழ்க்கையில நடந்த மகிழ்ச்சியான சம்பவங்களை எல்லாம் நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. சரிங்களா? இந்த டெக்னிக் எனக்கு யார் சொல்லிக் குடுத்தாங்கன்னா, ஆ நீங்க நம்ம எல்லாருமே பண்ணியிருக்கோம் இல்லையா? இருதய தியானம், ட்வின் ஹார்ட் மெடிடேஷன், பிராணிக் ஹீலிங் சென்டர்ல ஃபர்ஸ்ட் மெடிடேஷனுக்காக அங்க போறோம்.
நம்ம ஆல்ரெடி இந்த தீட்சை தியானமெல்லாம் வாங்கியிருக்கிறங்காட்டி நமக்கு மெடிடேஷன் ஈஸியா இருந்தது. பட் புதிய நபர்களுக்கு கூட அவங்க சக்ராஸ ஆக்டிவேஷன் பண்ணி தியானத்துக்குள்ள அவங்கள அனுப்பணும். பட் நாம ஓரளவுக்கு மெடிடேஷன் பண்ணி இருக்கிறவங்க போறது ஈஸி. பட் புதிய அன்பர்களுக்கு பல்வேறு விதமான மன அலைச்சூழல் வேகத்தில் இருப்பாங்க. அப்ப அது எப்பிட்றா அவங்க கொண்டு வந்து சக்ராஸ ஆக்டிவேட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்க கொடுத்த நுட்பம் தான் இது. நான் பல பேர் சொன்ன விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதான் இப்ப உண்மை நடக்குது. சரிங்களா? நான் சிந்திச்சது உண்டு, உண்மைதான். பட் இந்த சிந்தனைக்கான மூலம் பல மகான்கள் அல்லது பல ஆசிரியர்கள் சொன்ன கருத்துக்கள். நானும் என்னோட லைஃப்ல பிராக்டிகலா அப்ளை பண்ணி பார்த்து, அதுல ஓகே ஆனத உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்தே அப்படிதான் சொல்றேன். இது உங்களுக்கு எல்லாமே ஏற்புடையதா இருக்குன்னு நெனைக்கிறேன். பட் உங்கள ஹேப்பினஸா மாத்திக்க முடியும். யூ கேன் சேஞ்ச் யுவர் மோட். சரிங்களா? நீங்க கண்டிப்பா மாத்திக்க முடியும். அப்ப கண்களை மூடி சிறிது நேரம் உங்க லைஃப்ல சந்தோஷமான நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்க அப்படியே நெனச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருந்த டிப்ரஷன், உங்களுக்கு இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள விட்டு போயிரும். இது ஒரு பெரிய ஹெல்பிங் டெக்னிக். எதுக்குங்க? நீங்க மெடிடேஷனுக்குள்ள சக்சஸா போறதுக்கு. சரிங்களா? இது ஒரு விஷயம். மிக முக்கியமான விஷயம். அப்போ ஹேப்பியா போறதுக்கு இது ஒரு விஷயமாச்சா? 2வது ஒரு விஷயம் இருக்கு. கொஞ்சம் மெடிடேஷன் ஏதாவது செட் ஆகாம இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் ஜோக் பாருங்க. சரி, அது சொல்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் அதுல விஷயம் இருக்கு. நீங்க எப்பவெல்லாம் சிரிக்கிறீங்களோ, அப்பவெல்லாம் நீங்க மெடிடேஷன் மோடுக்கு தானா போயிருவீங்க. ஆக்சுவலா லாஃபிங்கே இஸ் அ மெடிடேஷன் தான். சரிங்களா? சிரிப்பது என்பதே ஒரு தியானம் தான். அது மாதிரி ஒரு பண்பாடு உலகத்தில் இல்ல. நீங்க பாருங்க, நீங்க சிரிக்கிறப்ப நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. மத்தவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. யாரையும் கெடுத்துட்டு நம்மால சிரிக்க முடியாது. இல்லையா? ம். உண்மையான சிரிப்ப நான் சொல்றேன். அப்போ கொஞ்ச நேரம் உங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்கன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷமா இருக்குமோ, அதையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றேன். அப்படி பண்ணிட்டு நீங்க தியானத்துக்குள்ள ஈடுபடும்போது, நிச்சயமா தியானத்துல ஒரு பெரிய வெற்றியை உங்களால் பெற முடியும். ஆ நான் இதுல ஓகே. போதும். இந்த பாயிண்ட் போதும். நான் இதுல ஒரு 2 டெக்னிக் மெயினா சொல்லணும். சரி, அத நான் கடைசியா சொல்றேன். அது ஸ்பெஷல் பாயிண்ட். 10+2 சரிங்களா? நான் அத நோட் பண்ணிக்கிறேன். மறந்துறக்கூடாது. நான் ஏதாவது மறந்துட்டேன்னா, நீங்க எனக்கு ஆ எனக்கு ஞாபகப்படுத்துங்க. ஓகேவா? 10 வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா, லாஸ்ட் 2 டெக்னிக் சொல்லுவேன். அது ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். நீங்க செஞ்சே பார்க்கலாம். இம்மீடியட்டா கூட செஞ்சு பார்க்கலாம். மெடிடேஷன் செம்மையா வரும். சான்ஸே இல்ல. அந்த அளவுக்கு வரும். சரி. இப்ப எத்தன விஷயம் பார்த்துட்டோம்? 5 விஷயம் பார்த்துட்டோம். ஓகே? ஓகே, குட். 6வதுக்குள்ள போயிருவோம். 6வது ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். இது மௌனத்துக்காக நான் எடுத்தது. இது ஹேப்பினஸ்க்காக எடுத்தது. ஓகே. சரிங்களா? இந்த ஸ்லைடு வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நீங்க தியானத்தில் வெற்றி பெறணும்னா, பிரம்ம முகூர்த்த தியானம் செய்ய வேண்டும். இது வந்து சன்ரைஸ் ஆயிருச்சு. சரிங்களா? இது அதிகாலை ஏர்லி மார்னிங் மெடிடேஷன்னா, நைட் மெடிடேஷன் மாரி தான் ஃபோட்டோ கிடைச்சது. அதனால நான் இத எடுத்துட்டேன். சரிங்களா? சன்ரைஸுக்கு முன்பாக நீங்க தியானம் செய்யணும். அதுதான். இத பத்தி நான் பெரிய விஷயமாக பிரபஞ்ச ரகசியம் என்ற விஷயத்த உங்களுக்கு நெறைய பேசியாச்சு. சரியா? அதுல உங்களுக்கு போர் ஆயிரும். பழைய நண்பர்களா இருந்தா. புதிய நண்பர்களா இருந்தா இன்ட்ரெஸ்ட்டா கேட்பீங்க. பட் என்னோட வீடியோல போயி பிரம்ம முகூர்த்த தியானத்தினுடைய முக்கியத்துவம், அதை குடுத்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த ரகசியம்னு போட்டீங்கன்னா தெளிவா வரும். தியானத்தில் வெற்றி பெறணும்னா, இன்னும் ஒரு படி மேல போயி, மகான்கள், சித்தர்களுடைய தொடர்பை பெறணும்னா, காலையில 3 மணியிலிருந்து 6 மணி நமக்கு தியானத்திற்கான நேரம். இன்னைக்கும் பல்வேறு மிகப்பெரிய அமைப்புகள்ல, உலகளாவிய அமைப்புகள்ல, இன்னும் மதங்கள்ல அதிகாலை வேலை வழிபாடு என்பது மிக, மிக சக்தி மிக்கதாக அமைஞ்சிட்டு. சரிங்களா? இந்த மார்னிங் அப்படிங்கிறது பல அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால யார் ஒருவர் காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கிறாரோ, அவரே வாழ்க்கையில வெற்றி பெற்றுருவார். அதான் யார் சொல்றாங்க?
அப்துல் கலாம் ஐயா சொல்றாங்க. நீ நினைச்ச நேரத்துல காலையில நேரத்துல எந்திரிச்சுட்ட அப்படின்னா, நீ வாழ்க்கையில வெற்றி பெற்றுட்டேன்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே தேவையில்ல. அந்த மற்ற தகுதியெல்லாம் அடுத்ததுதான். சரிங்களா? மற்ற தகுதியெல்லாம் அடுத்ததுதான். அப்ப பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். இதற்கு நான் சொல்ற ஒரே ஒரு கருத்து என்னன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சமும், பூமியும் தியானம் செய்யும்போது எழுந்து அமர்ந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே நான் சொல்லல. நமக்கு ஆற்றல் பெறுவதற்காக தியானத்தை செய்கிறோம். இந்த பூமி, இந்த மொத்த பூமியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 25,000 மைல் சுற்றுலா உள்ள இந்த பிரம்மாண்டமான இந்த பூமி பந்து, தனக்கான ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்காக தியானம் இயற்றக்கூடிய நேரம் அந்த பிரம்ம முகூர்த்தம். இங்க இருக்கிற கோடிக்கணக்கான உயிர்களும் தியானத்தில் ஈடுபட்டிருக்கிற நேரம் பிரம்ம முகூர்த்தம். என்ன அலைகள் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல், இல்லையா? முழுமையாக நாம தியானத்துக்குள்ள ஆழ்ந்து செல்வதற்கான வாய்ப்பை அந்த இடம் குடுக்கும். ஒரே நிமிஷம். அதனால அன்பர்களே, பிரம்ம முகூர்த்த தியானம் மிக, மிக முக்கியம். வாய்ப்பு இருந்தா நம்ம கூட இணைந்து பண்ணுங்க. காலையில கிட்டத்தட்ட 150லிருந்து 200 அன்பர்கள் அட் அ டைம்ல உட்கார்ந்து தியானம் பண்றோம். சரிங்களா? இன்றிலிருந்து தொடங்குங்க. சரிங்களா? நாளையிலிருந்து புது மனிதனாக பிறப்போம். எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. கன்டினியூஸா யாருமே வெற்றி பெற்றவங்க இல்ல. ஏற்ற இறக்கங்கள் இருப்பது என்பது வாழ்க்கையுடைய இயல்பான ஒரு நியதி, விதி. சரிங்களா? ஒரு சில நேரத்துல அதிகாலை நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணிட்டு இருப்போம். சில நேரங்கள் அது ஸ்கிப் ஆகும். ஆகும். பட் மீண்டும் அந்த இடத்த அதாவது விழுவது தவறல்ல. விவேகானந்தர் சொல்வாரு. ஆனால் வீழ்ந்தே கிடப்பது தவறு. சரிங்களா? வீழ்வது என்பது தவறில்ல. நீங்க ஓடி போறீங்க, கீழ விழுகுறது தப்பில்ல. ஆனா விழுந்தே கிடக்கிறது தப்பு. அப்ப நம்ம மார்கழியில அதிகாலையில 4 மணிக்கு உட்கார்ந்து தியானம் பண்ணவங்க நம்ம ஆயிரக்கணக்கான பேர் தியானம் பண்ணோம். அதுல எவ்வளவு ஆனந்தத்தை நம்ம அனுபவிச்சோம். சொர்க்கத்திலேயே இருந்தோம்னு சொல்லலாம். இங்க 30 நாள் மௌனம் இருந்தப்போ, ஒரு அம்மா கூட சொன்னாங்க. நான் சொர்க்கத்துல தான் இருந்தேன்னு. அவங்க சொன்னது சத்தியம். பொய்யெல்லாம் அவங்க சொல்லல. ஆக்சுவலா அந்த பிரபஞ்சத்திலேயே தான் இருந்தோம் நாங்க. அப்படிதான் சொல்லணும். அப்ப அந்த அளவுக்கான ஒரு வெற்றியை உங்களுக்கு அது குடுக்குது அப்படின்னா, அப்ப அதுல செய்யறதுக்கு என்ன? சரிங்களா? அப்ப அது எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க. எல்லா மதங்களும் அதை ஃபாலோ பண்ணுது. காலையில 4 மணிக்கு எல்லா பூஜைகள், புனஸ்காரங்கள் நடக்குது. அப்புறம் என்ன வேணும் நமக்கு? ஒண்ணும் தேவையில்ல. சரிங்களா? நாம் அதுல ஈடுபட்டால் சரி. ஓகே. அப்ப பிரம்ம முகூர்த்தத்திலே குறிப்பாக 3 டூ 6 3 டூ 4:30 ரிஷி முகூர்த்தம். நீங்க மகான்களோட உயிர் கலப்பு பெறணும்னா அதுதான் நேரம். சரிங்களா? அதே 4:30 டூ 6 என்பது பிரம்ம முகூர்த்தம். இறை ஆற்றலோடு கலப்பு பெறுவதற்கான நேரம். 3லிருந்து 4:30 மகான்களுடைய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தில இறங்கி, இந்த பூமியில இறங்கி, நம்ம கூட இணையிற நேரம். 3 டூ 4:30. 4:30 டூ 6 இந்த 1 1/2 மணி நேரம், 1 1/2 மணி நேரம். இறை ஆற்றல் பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து, நமக்குள்ள இறங்கி ப்ராசஸ் பண்றது 4:30 டூ 6. அதனால 5 மணி என்பதை நீங்க வைத்துக் கொள்ளுங்க. அது போதுமானதாக இருக்கும். சரிங்களா? அதுல முடிஞ்சா காலையில குளிச்சுட்டு தியானம் பண்ணுங்க. எப்பவுமே தியானம் பண்ணும்போது, இந்த தூய்மை மிக, மிக அவசியம். நான் அது உங்களுக்கு இதுல சொல்லாம விட்டேன்னு நெனைக்கிறேன். இந்த ஒரே நேரம், ஒரே இடம் அது சொன்னேன் இல்லையா? அதுல தூய்மையும் ஒரு பாயிண்ட்டா ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஒரு கோயிலுக்கு செல்லணும் என்றால் கூட, நாம எப்படி செல்றோம்? குளிச்சு சுத்தபத்தமா போறோம். புறத்திலே இறைவனை வழிபடுவதற்கே இவ்வளவு ஆச்சாரங்கள், அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்ற நமக்குள்ளாக இருக்கிற இறைவனை உணர்வதற்கு தியானிக்கிறோம். சரிங்களா? அப்ப அதுக்கு எவ்வளவு தூய்மை இருக்கணும் பாருங்க. ரஜினி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு.
ஒரு விஐபி உங்க வீட்டுக்கு வரணும்னாலே அவ்வளவு சுத்தபத்தமா வச்சுக்கிறீங்களே, இறைவனே உங்களுக்குள்ள வரணும்னா, நீங்க எவ்வளவு தூய்மையா இருக்கணும், உங்க மனச எவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும்னு பேசியிருப்பார். அதனால அது வெரி, வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து, இந்த ஏர்லி மார்னிங் மெடிடேஷன். அதுவும் குளிச்சுட்டு பண்ணுங்க. அத பத்தியும் நான் நெறைய பேசியிருக்கேன். நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க பின்னாடி கேட்டுக்கோங்க. குளியல பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தியானத்துல வெற்றி பெறுவதற்கான தன்மை குளிர்ச்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு அடிஷனல் பாயிண்ட். தியானத்துல நீங்க வெற்றி பெறணும்னா, உங்க உடல் குளிர்ச்சியா இருக்கணும். இல்லாட்டி உங்களால வெற்றி பெறவே முடியாது. சேலஞ்ச் நான் பண்றேன். அதனால தான் மகான்கள் ஏன் காட்டுக்குள்ள ஓடி ஓடி போனாங்க? காட்டுக்குள்ள போறத விட்டுட்டு போறதுக்காக மட்டும் போகல. காட்டுக்குள்ள தான் அந்த சூழல் இருக்குது. எந்த சூழல்? குளிர்ச்சியான சூழல். அந்த காடுகளுக்குள்ள, மலைகளுக்குள்ள இருக்குது. உள்ளலாம் நம்ம போனோம்னா எப்படி இருக்குது? மரங்களுக்குள்ள. அவ்வளவு ஆக்ஸிஜன், அவ்வளவு குளிர்ச்சி இல்லையா? இன்னைக்குமே நம்ம மலைகள், காடுகளுக்குள்ள போறப்ப என்ன ஒரு இனிமையை உணர முடியுது. அந்த அமைதி, அந்த ஆற்றல், முக்கியமா குளிர்ச்சி தான். ஏன்னா வெப்பம் இருக்கிறப்ப தியானம் வராது. நீங்க வெய்ய காலத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணி பாருங்க. கஷ்டம். வர்றதே கஷ்டம். அந்த ஹீட் இருந்ததுன்னா மெடிடேஷனுக்குள்ள நம்மள போறக்கு விடாது இயற்கையா. சரிங்களா? அப்ப அந்த இதெல்லாம் அதுக்கு தான் குளிச்சுட்டு பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றதுக்கான ரீசன் வந்து அதுதான். அத நீங்க மிக முக்கியமான விஷயமாக நீங்க மனதில எடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? ஓகே. அப்ப அதிகாலை தியானம் 6வது பாயிண்ட் உங்களுக்கு முக்கியமானது சொல்லிட்டேன். 7வது பாயிண்ட் சரிங்களா? இது என்ன உங்களுக்கு மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரு மிகச் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். தியானத்தை பற்றி. சரிங்களா? என்னளவு புரிதல்ல சொல்றேன். நெறைய பேரு தியானம் பண்றோம். பட் அதை பற்றிய சரியான புரிதல் இல்லாம தியானம் பண்றோம். நாம என்ன தியானம் பண்றோம்? அந்த தியானத்துல என்ன நடக்குது? நாம என்ன ஸ்டேஜ அட்டெண்ட் பண்றோம்? சரிங்களா? இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. நெறைய பேருக்கு தெரியாது. சரிங்களா? இப்ப நாம ஒரு தியானம் பண்றோம். குண்டலினி யோகம்ன்னு பண்றோம். இந்த குண்டலினி யோகம்னா என்ன? உயிர் ஆற்றல்னா என்ன? ஆக்ஞை தியானத்துல என்ன நிகழுது? இதில நான் தொடங்குறப்ப எனக்கு தீட்சை குடுக்குறப்ப எனக்கு என்ன நடக்குது? நான் தொடர்ந்து ஆழமா தியானம் செய்யும்போது என்ன நடக்குது? ஏன்னா ஒரு நபர் வந்து சொல்றாரு, "சார் நான் 20 வருஷமா தியானம் பண்றேன். இங்க துடிப்ப உணர்ந்துட்டே இருக்கிறேங்கிறார்." நல்லது தான் தப்பில்ல. பட் துடிப்ப மட்டுமே உணர்ந்துட்டே இருந்தா, துடிப்பு இல்லாத தன்மைக்கு நீங்க போறது எப்போ? ஒருத்தர் சொல்றாரு, "அங்க துடிக்கல சார்" அப்படின்னா, "அப்ப உங்களுக்கு தியானம் வரல" அப்படின்ட்டாரு ஒருத்தர். இதெல்லாம் நான் காதுபட கேட்டது. "சார் ஒண்ணுமே இல்ல சார். எம்ப்டியா இருக்குது. அ எம்ப்டியா இருக்குது. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்படியே கருகும்னு இருக்குது. இருட்டா இருக்குது. எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு" அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்ப அவரு சொல்றாரு, "உங்களுக்கு இன்னும் தியானமே வரலைன்னு." அட பாவி! இதுக்கு தானய்யா வருஷ வருஷமா உட்கார்ந்து மணிக்கணக்குல தவம் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்ப தியானத்துல என்ன நிகழுது? அந்த துடிப்பு உணர்வு நீங்கள் ஆழ்ந்து பயணிக்க, 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 பயணிக்க துடிப்பற்ற நிலைக்கு போகும். அதைத்தான் நான் பல தியானங்கள்ல உங்களுக்கு விளக்கத்துல சொல்றப்போ, உயிருக்குள்ள ஒடுங்கி, 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 ஒடுங்கி செல்லும்போது, உயிரோட மையத்துல சுத்தவெளி. விரிந்து, 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 விரிந்து செல்லும்போது சுத்தவெளி. சுத்தவெளிக்கு நெருங்க, 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 நெருங்க மன அலைச்சல் வேகம் குறைந்து, 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 குறைந்து ஏதுமற்ற நிலைக்கு போயிருவீங்க. உடல் கடந்த நிலைக்கு போயிருவீங்க. மனம் கடந்த நிலைக்கு போயிருவீங்க. சரிங்களா? அப்ப நம்ம என்ன தியானம் பண்றோம்? அதுல என்ன எஃபெக்ட் வருது? சரிங்களா? பஞ்சேந்திரிய தியானம் பண்றோம். அதுல என்ன நடக்குது? இல்லையா? பஞ்சபூத நவர்தவம் பண்றோம். அதுல என்ன நடக்குது? துரியாதீதம். அதுல என்ன நடக்குது? என்ன ப்ராசஸ் இருக்குது? அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விஸ்டம்னு சொல்றோம். வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். புரிதல் இல்லாம பண்ணாதீங்க. அது எதுவா இருந்தாலும் சரி. அது சரியா வராது. என்ன சொல்றது? விளங்கி செய்யலைன்னா விளங்காதுன்னு சொல்றதே தான். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். தெளிவு வேணும். நான் ஒரு தியானம் பண்றேன்னா, என்ன தியானம் பண்றேன்? இதுல என்ன நடக்குது? இப்ப நான் எந்த நிலையில இருக்கிறேன்? அடுத்தது எனக்கு என்ன நடக்கலாம்? சரி. அது நடக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். என்ன என்ன நிகழலாம் எனக்குள்ள?
சரிங்களா? பலவிதமான உணர்வுகள் உங்களுக்குள்ள தோன்றும். சரியா? நேத்திக்கு ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சார் இந்த மாரி நான் தியானத்துல நல்லா ஈடுபட்டுட்டு இருந்தேன். எனக்கு என்ன ஆயிருச்சு அப்டின்னா, ஒரு மாதிரி அ மூளையிலேருந்து ஏதோ சொரந்து சொட்டு சொட்டா விழுகுற மாரி இருக்கு. அது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்குது. உடலே மாறி போச்சுங்கய்யா. என்னோட உடம்பே உடல்ல நோயே இல்ல. அப்படி ஒரு தெய்வீக உடலா மாறி போச்சு. மனசு எப்பவுமே இறைவன் பக்கமே போகுது. நான் கோயிலுக்கெல்லாம் போமாட்டேன். இப்ப பயங்கரமா கோயிலுக்கு போறக்கு ஆரம்பிச்சுட்டேன். இந்த குடும்பத்து மேல ஒரு பெரிய பற்று, பாசமெல்லாம் இப்ப விட்டு விலகிட்டு வருது. நான் முதல்ல நெறைய குடும்பத்துக்காக டைம் ஒதுக்குவேன். இப்போ அதிலிருந்து ஒரு புரிதலோட விளக்கம் எனக்கு வருது. ஆ அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணாங்க. இது போய் ஒரு ஆசிரியர்ட்ட கேட்கிறப்ப அவங்க சொல்லிட்டாங்களாமா, "இந்த மாதிரிலாம் வராதே! இப்படியெல்லாம் வராதே! இது ஏதோ தப்பா இருக்குது." அப்படிங்கிற மாரி சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு கூப்பிட்டு தியானம் பண்ணலாமான்னு கேட்டாங்க. "அம்மா, இதெல்லாம் கிடைக்கிறக்கு அரிய விஷயம்மா. குண்டலினி ஏறுறதுக்கு தான் நாங்க தியானம் பண்றோம். உங்களுக்கு ஃபுல்லா குண்டலினி ஏறிருச்சு. இதெல்லாம் குண்டலினி ஏறுனதனுடைய அடையாளங்கள். குண்டலினி சக்தி உங்க மூளையில ஏறிடுச்சுன்னா, இதெல்லாம் அடையாளம். சரிங்களா? பல மணி நேரத்துக்கு நீங்க ஆனந்த உணர்விலேயே திளைப்பீங்க. உங்க உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாம் தானா குணமாகும். சரிங்களா? மனம் அப்படி ஒரு சந்தோஷத்துல ஈடுபடும். இறைவனை நோக்கி பயணிக்கும். பற்றுக்கள்ல இருந்து விடுபடும். இதெல்லாம் தியானத்தினோட உச்ச அனுபவங்கள். அவங்களுக்கு எளிமையா சொல்றாங்க அந்த அம்மா பயந்துட்டு. கன்டினியூவா பண்ணுங்கம்மா. சாந்தி தவம் மட்டும் தெளிவா பண்ணிட்டே வாங்க. அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்பிச்சேன் நானு. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹையஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னா, குடும்பத்து மேல மொத்தமா பற்று போயிரும். அதனால தான் மகரிஷி நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? சாந்தி தவத்த அற்புதமா குடுத்துருக்காங்க. மிக அற்புதமா குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால இந்த சாந்தினா என்ன? அது எதுக்கு பண்ணணும்? நெறைய பேருக்கு அது தெரியறதில்ல. எல்லா தவமும் பண்றது. அப்புறம் சக்தி மேல ஏறிக்கும். ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகும். அப்புறம் தவத்த பண்றதில்ல. கேட்டா நான் இத பண்ணங்காட்டி கஷ்டமாயிருச்சு சார். அத கஷ்ட பண்ணங்காட்டி எத பண்ணாலும் கஷ்டம் ஆகாது. கரெக்ட்டா பண்ணணும். வெள்ளிக்கிழம, வெள்ளிக்கிழம சாந்தி பண்ணணும். ஒரு நாளைக்கு 4 தவம் என்னைக்காவது கன்டினியூவா பண்ணியிருந்தீங்களா, கண்டிப்பா நைட் சாந்தி பண்ணணும். அப்ப இந்த தியானத்திலே என்ன நிகழ்கிறது? எனக்குள்ள என்ன நிகழ்கிறது? அப்படிங்கிற ஒரு புரிதல் தியானத்தினுடைய வெற்றிக்கு மிக, மிக அவசியம். புரியலைன்னா நீங்க சக்சஸே ஆக முடியாது. அவரு தான் 20 வருஷமா துடிக்குதுன்ட்டே இருக்கிறாரு. அவரு துடிச்சாலே வெற்றின்னு நெனச்சுட்டாரு. துடிச்சா வெற்றி அல்ல. தொடக்கம் அது. துடிப்பற்ற நிலைக்கு நீங்க போகணும். அது போகும். இந்த புரிதல். சரிங்களா? அது ரொம்ப, ரொம்ப தெளிவான புரிதல் ரொம்ப முக்கியம். அது கூட அடிஷனலா ஒரு பாயிண்ட் நான் சொல்லிர்றேன். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் இன் மெடிடேஷன். ப்ளீஸ். சரிங்களா? எதையுமே தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க தியானத்துல. நான் இப்ப சொல்லிட்டேன் உடனே அது அப்படி வருமா? இது இப்படி வருமா? மண்டையிலிருந்து அப்படியே சொட்டு சொட்டா வருமா வாய்க்குள்ள? சரிங்களா? அ சப்தங்கள் கேட்குமா? வாசனை உணர முடியுமா? எல்லாமே முடியும். பட் அதையே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எதிர்பார்க்காதீர்கள். அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் மெடிடேஷன்ல ஹையஸ்ட் ரூல் இது. அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். டோன்ட் எக்ஸ்பெக்ட். தியானம் பண்றப்ப என்ன வரும்? என்ன வேணா வரும். கர்மா கழிக்கிறதுக்கு உட்கார்றீங்க. உங்க கர்மா, புண்ணிய கர்மா வேலை செஞ்சதுன்னா, அபரிமிதமான ஆனந்த உணர்வு வந்துரும் உங்களுக்கு. சில நேரத்துல பாவ கர்மா வெளிய போகும். தியானத்துல உங்கள உட்கார்றதுக்கே விடாது. கண்ண திறந்து ஓடுறா எந்திரிச்சுன்னு சொல்லும். இப்பவே நம்மள உட்கார விடமாட்டேங்குது பாருங்க. இப்ப இவ்வளவு பேர் 183 பேர் சிந்தனை உரை கேட்டிருக்கீங்க. 6 மணிக்கு தியானத்துக்கு எத்தன பேர் வந்தீங்க? இதுல பாதி பேர் கூட இருந்திருக்க மாட்டோம். புரியுதா இல்லைங்களா? அப்போ ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன வந்தாலும் சரி உட்காரணும்னு உட்காரணும். எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். நல்ல சந்தோஷமா வந்ததுன்னா, ஜாலியா எந்திரிச்சு வாங்க. இல்ல தவமே வரலையா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க பாவத்த 1 மணி நேரம் உட்கார்ந்து கழிச்சு தள்ளிட்டீங்க. எங்கேயோ போய் துன்பத்த அனுபவிக்க வேண்டிய பாவம், நீங்க தவம் பண்ணதுல கரைஞ்சு, 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 கரைஞ்சு ஓடி போச்சு. நான் அப்படிதான் இப்ப நெனச்சுக்கிறேன். தவம் வந்துதா சந்தோஷம். தவம் வரலையா ரொம்ப சந்தோஷம். கொண்டாடிட்டு எந்திரிக்கிறேன் நானு.
உடம்பு வலிக்கு ஒரு மாதிரி இருக்கு, மொடையா இருக்குது, தூக்கம் வருது, கண்ணு உட்காரக்கு முடியல. சரியா? ஆமா. ஓகே. தேங்க்ஸ் இறைவா, நன்றி. என்னோட பாவ கர்மாவெல்லாம் கழிச்ச. ரொம்ப ரொம்ப நன்றி இறைவா. அப்படின்ட்டு வந்துரணும். புரியுதா இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். தெளிவான புரிதல். எதிர்பார்க்க வேண்டாம். தியானத்துல இன்ன வரும், அன்ன வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம். 1000 பேருக்கு 1000 வரும். புரியுதா இல்லைங்களா? அதுக்குள்ள போகாதீங்க. எதையும் எதிர்பார்க்காம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே? சரி 8வது புரிதல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்? அவரு என்ன பண்றாரு? கண்ணாடி வச்சு பார்க்கிறாரு. யார பார்க்கிறாரு? அவரையே பார்க்கிறாரு. அதுல ரொம்ப முக்கியம் சிரிக்கிறாரு வேற. சரிதானுங்களா? அ வெளியில இருக்கிறவர் சிரிக்கிறாரு. உள்ள இருக்கிறவர் எப்படி இருக்காருன்னு அந்த ஃபோட்டோவ பாருங்க. கொஞ்சம் மைன்யூட்டா. 4 பேர் இருக்காங்களா? ஜூம் பண்ணி கூட பார்க்கலாம் நீங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்ட்ல இருக்காங்க. சரியா? நமக்குள்ள அப்படித்தான் பல விதமான தன்மையில நம்ம இருக்கிறோம். சரிங்களா? இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, அ ஒரே மாதிரி இருக்கிற மாரி தெரியும். பட் ஒரே மாதிரி இல்ல. சரிங்களா? வெளியில இருக்கிற பெரிய மனிதன் ஒரே மாதிரி இருக்கிறாரு. உள்ள இருக்கிற மனிதன் ஒருத்தர் சிரிக்கிறாரு, ஒருத்தர் அழுகுறாரு, ஒருத்தர் கோபப்படுறாரு. மனநிலை மாறி மாறி இருக்காரு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு என்ன பாயிண்ட்ன்னு? என்ன பாயிண்ட்? இந்த பாயிண்ட்ட சொல்லாம தியானத்துல வெற்றி பெறுவதற்கான ரகசியம் சொன்னேன்னா, எனக்கு பாவம் பிடிச்சுக்கும். அப்படி ஒரு பாயிண்ட் இது. சரியாங்களா? இன்ட்ராஸ்பெக்ஷன் தற்சோதனை. சரிங்களா? மகிழ்ச்சி சொல்லுவாங்க. தற்சோதனை இல்லாத தவம் தற்கொலைக்கு சமம் என்று சொல்வார். சரிங்களா? ஏன்னா தவத்துல ஆற்றல் பெருகி நாம் போய் தற்சோதனை பண்ணலைன்னா தப்பையே பண்ணிட்டு கிடப்போம். உண்மதானே? இப்ப இன்னமே நம்ம நெறைய பேர் பாருங்க, "நீ என்ன வேணா சொல்லுயா." ஏதோ ஒரு படத்துல வடிவேலு சொல்ல மாட்டாரு. விவேக் சொல்லுவாரு. "1000 பெரியார் வந்தாலும் உங்கள திருத்தவே முடியாதுடான்னு" சொல்லுவாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி நம்ம 1000 மகரிஷி வந்தாலும் தற்சோதனை பண்ணுவோமான்னு எனக்கு தெரியல. சரிங்களா? பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஓகே. அ தற்சோதனை பண்ணுவது என்பது மிக மிக அவசியம். அதைத்தான் நம்ம டெய்லி நைட் 8:30 மணிக்கு தற்சோதனைன்னு ஏன் வைக்கிறோம்? நெறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க, "ஐயா என்னங்கய்யா ஜூம் காலையில ஆரம்பிக்கிறீங்க 4:15க்கு, நைட் 9 மணி வரைக்கும் நடத்துறீங்க. எப்படிங்கய்யா?" நெறைய பேர் நடத்துறீங்கன்னு வச்சுக்கங்க. எல்லாரும் இப்ப நடத்துறதுக்கு ஆரம்பிச்சுட்டீங்க. அதனால எனக்கு ஒண்ணும் பெரிய இது தெரியல. பட் எல்லாரும் நான் நடத்துறதா நெனச்சுக்கிறாங்க. சரிதானா? அவ்வளோ தேவை இருக்கு. நான் நேத்திக்கு அம்மாட்ட பேசுறப்ப கூட சொன்னேன் நானு. கனகாம்மாட்ட பேசுறப்ப. இன் ஃபியூச்சர்ல 24 ஹவர்ஸ் சேனலா அது மாறிரும். 9 மணிக்கு மேல வெளிநாட்டுல சாயங்காலம் 5 மணி, 6 மணி இருக்கிறவங்க அல்லது காலையில 9 மணி இருக்கிறவங்க, 10 மணி இருக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணி செய்யட்டும். அமெரிக்கால இப்ப ஆப்போசிட் தான டைமு. நம்ம அன்பர்கள் ஒரு அமெரிக்கால 100 பேர் இருந்துட்டாங்கன்னா, இந்த Zoomலயே இப்ப நம்ம நைட் 9 மணிக்கு முடிச்சா, அவங்க 10 மணிக்கு தொடங்கிக்கட்டும். அப்படியே கன்டின்யூ ஆகட்டும் நைட்டு ஃபுல்லா. Zoomக்கு பணம் கட்டி தானே பண்றோம் அப்படின்னு சொன்னேன் நானு. சரிதானுங்களா? அதான் உண்மை. அப்படி வரணும். சரியா? சரி. அப்ப என்ன சொல்ல வர்றோம்? கான்செப்ட்க்கு வந்துருவோம். தற்சோதனை மிக மிக அவசியம். தற்சோதனை ரொம்ப கஷ்டமே இல்லைங்க. எனக்கு அதுதான் மக்கள் ஏன் வரமாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு புரியவே மாட்டேங்குது. ஆனா உங்க லைஃப்ப சேஞ்ச் பண்றது அதுக்கு மாதிரி ஈக்குவலான பாயிண்ட் ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ரொம்ப சிம்பிள்ங்க. நிஜமாலுமே சொல்றேன். உட்கார்ந்து நெறைய தற்சோதனை பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க மெடிடேஷனாவது பாருங்க. ஆழமா, 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 ஆழமா போயிட்டே இருக்கணும். தற்சோதனை அப்படி அல்ல. ஒரு முறை தெளிவுபடுத்திட்டீங்கன்னு வச்சுக்கங்க. தன்னை பற்றி சிந்தித்து, தன் நிறை, குறை உணர்ந்து திருத்தம் பெற வழிவகுத்தல் ஒரே டைம் தான் உங்க லைஃப்ல. அதுக்கப்புறம் அதுல ஒண்ணும் வேலையே இல்ல. ஏன்னா நானு இந்த 30 நாள் ஃபர்ஸ்ட் மௌனத்துல உட்கார்ந்துட்டு 2வது மௌனத்துல 30 நாள் உட்கார்ந்து என்ன பண்ணலான்னு கேட்டா, என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாமே பண்ணி வச்சாச்சு. அது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ப்ராசஸ், அதுல இருக்க சங்கல்பம் போடுற ப்ராசஸ் தான் இருக்குதே தவிர, ப்ராசஸ்ன்னு ஒண்ணும் எனக்கு பெருசா இல்ல. சீரியஸா சொல்றேன். எனக்கு இன்ட்ராஸ்பெக்ஷன் கேரக்டரே வரல 30 டேஸ் மௌனத்துல. அப்ப ஆழமா தியானத்துக்குள்ள போறது, அதுல இருக்கிற தற்சோதனை செய்த விஷயங்கள வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான விஷயங்களா வர்றதுங்கிற மாரி தான் நெறைய நேரம் இருந்தது. அதனால மகரிஷி குடுத்திருக்கிற எண்ணம் ஆராய்தல்,
எண்ணமே அனைத்திற்கும் மூலம். அப்ப எண்ணம் சரியானதா எல்லாம் சரியாகும். சரிங்களா? ஆசை சீரமைத்தல், தேவையற்ற ஆசைகளை தூக்கி வீசிருங்க. சினம் தவிர்த்தல், முடிந்த வரைக்கும் சினம் தவிர்த்தல் பிராக்டிஸ முறையா நம்ம சரியா பண்ணி, எல்லோர்கிட்டயும் இன்முகத்தோட பொறுமையா இருக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கலாம். சங்கல்பம் செய்யலாம். கவலைய அடியோடு ஒழித்து விடலாம். ஒரே நாள்ல இப்ப இன்னைக்கு உட்கார்ந்தீங்கன்னா கூட கவலைய ஒழிச்சிடலாம். பட் அடிக்கடி நம்ம செக் பண்ணணும். நம்மகிட்ட கவலை இருக்கான்னு. ஏன்னா கவலை நெறைய வந்துடுது. ஓகேவா? நான் யார் தத்துவம். இந்த 5 விஷயம் தாங்க. இதைய கொஞ்சம் சரியா, முறையா நம்ம பண்ணிட்டே வரணும். குறிப்பா நமக்கு எந்த இடத்துல வீக்னஸ் இருக்குதோ, அந்த இடத்த நம்ம சரி பண்ணிட்டே வரணும். சரிங்களா? இன்ட்ராஸ்பெக்ஷன் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? தீய குணங்களிலிருந்து ஞானத்தை பெறுவது என்பது சாத்தியமே இல்ல. ஏன்னா ஞானம் மொத்தமான நற்குணத்தினுடைய உச்சம். அன்பும் கருணையினுடைய உச்சம் ஞானம். அப்ப அதுல போய் நீங்க எப்படி முடியும்? தீய குணத்தோட. அப்ப அதை மாற்றி அமைத்துக் கொண்டே ஆகணும். அதுக்கு ஒரே வழி தற்சோதனை. சரிங்களா? அதில் நெறைய பேசலாம். நான் டைரக்ட்டா பாயிண்ட் சொல்ட்டேன். ஓகேங்களா? 8வது தற்சோதனை சொல்லியாச்சு. 9வது விஷயம். இது இன்ட்ராஸ்பெக்ஷனுக்காக எடுத்த விஷயம் தான். நம்மை நாமே திரும்பி பார்ப்பதற்கான விஷயம். 9வது விஷயம் ரொம்ப, 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சரிங்களா? நம்மளோட உயிர் ஆற்றலுடைய திணிவு. இதுக்கு காயகல்ப போஸ்டர் போட்டிருக்கணும். பட் இப்படி புரிஞ்சா உங்களுக்கு புரிதலுக்கு வருங்கிறதுக்காக இந்த எனர்ஜி இதா போட்டிருக்கேன். இத நீங்க புரிஞ்சுக்கோங்க. தியானத்தில் வெற்றி பெறணும்னா, நம்மகிட்ட உயிர் ஆற்றல் அபரிமிதமாக இருக்க வேண்டும். காந்த சக்தியில திணிவு பெற்ற நபர்களாக நாம் இருக்க வேண்டும். தியானம் பண்றப்பவே காந்த சக்தி வரும். இல்லைன்னு சொல்லல. பட் அதுக்கு முன்னாடி பேஸா நம்மளுடைய வித்து சக்திய நம்ம ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். தியானத்துல வெற்றி பெறுவதற்கு இது மிக, மிக அவசியம். சரிங்களா? ஏன்னா நான் நெறைய பாயிண்ட் யோசிச்சேன். எனக்கு இது எதைய 10 சொல்றதுங்கிறது பெரிய பிரச்சனையாயி போச்சு. சரி நான் 10, 10, 10ன்னு போட்டுர்றோம். ஆ எந்த 10ன்னு கண்டுபிடிக்கிறது சில விஷயங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அது தியானத்துல வெற்றி பெறதுக்கு நூற்றுக்கணக்கான பாயிண்ட்ட சொல்லணும். அதுல 10 நம்ம செலக்ட் பண்ணி பர்ட்டிகுலரா சொல்லணும்னா, ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுல நெறைய விஷயம் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன். வாய்ப்பு இருந்தா அடுத்ததுல கூட நம்ம அத பத்தி பேசுவோம். சரிங்களா? இன்னும் 10 பாயிண்ட் நம்ம நிச்சயமா பேசணும். இருக்கு. நூற்றுக்கணக்கான பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் குடுத்துருக்கேன். இத 10 சரி பண்ணாலே போதும். எல்லாமே எனக்கு தெரிஞ்சு சரியாயிடும். சரிங்களா? அப்ப இதுல ரொம்ப முக்கியம் வித்து சக்தி, உயிர் சக்தி. இந்த 2யும் ஒண்ணா வச்சுக்கிட்டேன். தனித்தனியா எழுதினேன் ஃபர்ஸ்ட்டு. பட் 2ம் ஒன்று சார்ந்ததா இருக்கிறதால, வித்து சக்தி யாருகிட்ட அபரிமிதமா ஸ்டாக்ல இருக்குதோ, அவங்க கிட்ட உயிராற்றல் திணிவா இருக்கும். உயிராற்றல் திணிவா இருக்கிறப்ப, ஜீவகாந்தம் அபரிமிதமா இருக்கும். அவங்க தியானத்தில் வெற்றி பெறுவது என்பது எளிது. அப்ப அதற்கு நம்ம சித்தர்கள் கொடுத்த காயகல்ப பயிற்சிய தொடர்ந்து சரியாக, முறையாக செய்ய வேண்டும். எல்லாரும் நிச்சயமா செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம். இல்லைன்னா, தயவு செய்து செய்யறக்கு ஆரம்பிச்சுருங்க. வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப ப்ரோகிராம் முடிஞ்சிரும். இன்னொரு 10 நிமிஷம். இல்லையா? நிறைவான உடனே நேரா போய் காயகல்பம் பண்ணுங்க. இன்னையிலிருந்து நம்ம செய்ய வேண்டியது தியானத்தினுடைய உச்சநிலைக்கு காயகல்பம் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். நான் சென்ற வாரம் மகிழ்ச்சியோட உரை கேட்ட ஒண்ணு. அப்படியே மெய் சிலிர்த்து போயிருச்சு அந்த உரை. உங்க எல்லாருக்கும் அதை போட்டு காமிக்கணும். காயகல்பத்த நீங்க என்ன நெனச்சுட்டீங்கன்னு பேசுறாரு அவரு, மகரிஷி. அதுல ஒரு விஷயம் சொன்னாரு பாருங்க, எனக்கு அப்படியே ஆடிப்போச்சு. என்னடா இவ்வளோ நாள் எங்கடா நம்ம இந்த உரையெல்லாம் மிஸ் பண்ணோம்னு ஆயிடுச்சு. நீங்க மகரிஷியோட உரைய நம்ம எல்லாரும் நெறைய கேட்கணுங்க. சரிங்களா? நெறைய உரைகள் நம்ம கேட்கல. சரிங்களா? மகரிஷிக்கு பின்னாடி வந்த ஆசிரியர்களுடைய உரைய கேட்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட நமக்கு மகரிஷியோட உரைய கேட்கறதுல வரமாட்டேங்குது. ஓப்பனா சொல்றேன் நானு. நான் நாளைக்கே மகரிஷியோட உரை போடுறேன் பாருங்க. எவ்வளோ பேர் உள்ள இருப்பீங்கன்னா, பாதி பேர் தான் இருப்பீங்க இதுல. 100 பேர் இருக்கிறதே கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு எனக்கு அதை போடுறது கஷ்டமா இருக்கு. என்னடா இவ்ளோ பெரிய ஞானியோட உரைய போடுறோம். இது கேட்கறக்கு ஆளு இல்லைன்னா கஷ்டமா இருக்கே. நம்மலாம் ஞானமே அடையல இன்னும் நம்ம பேச்ச இத்தன பேர் கேட்கறாங்கன்னு இருக்கு.
அது கூட நினைச்சுக்கிறது உண்டு. ஞானம் அடைஞ்சவங்களோட வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு ஞானம் இருக்கணும், புண்ணியம் இருக்கணும்னு நினைச்சுக்கிறது. மகிழ்ச்சியோட உரை தயவு செஞ்சு கேளுங்க. அதுல ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, காயகல்பம் செய்து உங்களுக்கு ஒரு நோய் குணமாகி விட்டதென்றால், அது இந்த ஜென்மத்தில மறுபடியும் வராதுன்னாரு. ச்சே! இதுக்கு மகிழ்ச்சி உதாரணம் சொல்றாங்க. பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க நெறைய தடவ ஆப்பரேஷன் பண்ணி பார்த்திருப்பீங்க. பட் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்து ஆப்பரேஷன் பண்ணி குணமானவங்க ரொம்ப ரொம்ப ரேரு. கோடியில ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். திரும்ப திரும்ப வரும் அது. ஆனா எங்க அம்மாவுக்கு 3 முறை பைல்ஸ் ஆப்பரேஷன் பண்ணியிருக்கோம். ஆனா அவங்க இந்த காயகல்ப பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பைல்ஸே வரல. எனக்கு ஆச்சரியம். என்னடா இது? நான் இத சொல்லிட்டே இருப்பேன். ஆனா இந்த டெக்னிக் இப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. காயகல்ப பயிற்சி செய்து உங்களுக்கு ஒரு நோய் குணமாகி விட்டால், இந்த ஜென்மத்தில மீண்டும் வராது. இப்ப எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் பிராக்டிஸ்ன்னு பாருங்க அது. உயிரில இருக்கிற கர்மாவையே ஒட்டச்சு எடுக்குதுன்னா, அதுக்கு 3 நிமிஷம் ஒதுக்குறது என்னங்க தப்பு? சரிங்களா? அப்ப வித்து சக்திய நான் மேல 5 அளவு முறையிலயும் சொல்லியிருந்தேன். வித்து சக்திய அளவோடு, முறையோடு பயன்படுத்தணும். பயன்படுத்தாமயே இருக்கணும்னு நான் சொல்லல. திருமணத்துக்கு முன்னாடி பயன்படுத்தாம இருக்கலாம். பிரம்மச்சரியம் இருக்கிறவங்க பயன்படுத்தாம இருக்கலாம். குடும்பத்தில இருக்கிறவங்க அளவோட, முறையோட பயன்படுத்திக் கொண்டு, அதைய சரியா நீங்க வைத்துக் கொண்டோமானால், உயிராற்றல் திணிவு இருக்கிறப்போ, தியானத்தில உச்சத்தை அடைய முடியும். அதனால தான் கோவில் வழிபாட்டுல, நீங்க எந்த சாமிக்கு கோவில்ல மாலை போட்டு போனாலும், வித்து சக்தி செலவு பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு மெயின் கண்டிஷனா வச்சுர்றாங்க. சரிங்களா? அதனால அது உயிர் ஆற்றல் திணிவாக இருக்க வேண்டும். வித்து சக்தி அபரிமிதமாக இருக்க வேண்டும். அதுக்கு அளவு முறையோடு நம்ம கடைபிடிக்க வேண்டும். காய்கள் பயிற்சி நன்றாக செய்ய வேண்டும். தியானத்தில் வெற்றி பெற. நடுவுல நம்ம குழந்தைவேலு உஷா ஐயா அவங்க ஒரு அற்புதமான செயலை பண்ணியிருக்கிறாங்க. நீங்கலாம் சாட்ல பார்த்திருப்பீங்க. தற்சோதனைய 5 வரிய அற்புதமா போட்டார். எண்ணம் போல வாழ்க்கை. ஆசையை சீர் செய்தால் ஆன்ம முக்தி 2வது. எக்ஸலன்ட்டான வேர்ட் இதெல்லாம் அவர் ஒரு பெரிய டைரியே போட்டு வச்சிருக்காரு. அந்த டைரி மொத்தமா வாங்கி நம்ம புக்கா பிரிண்ட் போடணும். ஐயாட்ட நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? சினம் தவிர்த்தால் சிவம். முடிஞ்சுது. கவலை ஒழித்தால் கடவுள். சரிங்களா? உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால், அந்த நானே இறை. 5 வார்த்தைய 5 தற்சோதனைய 5 சென்டென்ஸ்ல கொண்டு வந்து ஷார்ட்டான சென்டென்ஸ்ல குடுத்துட்டாரு. எக்ஸலன்ட்ங்க ஐயா. ரொம்ப நன்றி. சரிங்களா? சூப்பர், சூப்பர். ஓகே. அப்போ 9வது பார்த்துட்டோம் இல்லையா? ஐயா உங்களுக்கு நன்றி. 9வது என்ன பார்த்தோம் நம்ம? உயிர் சக்தி, வித்து சக்தி. 10வது. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? சரிங்களா? என்ன? சொல்லுங்க. என்னன்னு கண்டுபிடிங்க. இது என்னன்னு கண்டுபிடிங்களேன். இதுல என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னு கண்டுபிடிங்களேன். 10வது பாயிண்ட் இது. யாராவது கெஸ் பண்ணுங்க. சுழல் இல்லை. 2 0 இல்லை. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். எக்ஸலென்ட். சங்கீதா அம்மாக்கு ஒரு கிளாப் பண்ணிருங்க. இன்ஃபினிட்டி. அதுக்கு இது ஒரு சிம்பல் இருக்கு. சரிதானுங்களா? இன்ஃபினிட்டி. அதாவது ஒன்று முடிவிலி என்று சொல்வார்கள். இல்லையா? ஒரு தொடர்ச்சியா சென்றுட்டே இருக்கும். அதுக்கு முடிவே கிடையாது. அப்ப தொடர்ச்சி என்பதை நான் இன்ஃபினிட்டின்னு நான் வச்சிருக்கேன். சரிங்களா? எந்த ஒரு செயல் வெற்றி பெறணும் என்றாலும் சரிதானுங்களா? அந்த தொடர்ச்சி என்பது வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். தொடர்ச்சி, தொடர்ச்சி, தொடர்ச்சி. ஏற்ற இறக்கங்கள் வரும். பட் தொடர்ந்து நாம ஒரு செயலை செய்யும்போது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அடிக்கடி சொல்ற விஷயம், நான் சிந்திக்கிற விஷயம். ஜன மன என்ன லாங்குவேஜ்ன்னு கூட தெரியாது பாடுறோம். இதுக்கு மேல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். மன என்ன லாங்குவேஜ்ன்னு தெரியாது. அது அர்த்தம் தெரியாட்டி கூட பரவால்ல. அற்புதமான அர்த்தம் அதுக்குள்ள மறைஞ்சிருக்குது.
சரிதானுங்களா? ஆனா என்ன லாங்குவேஜ்ன்னு கூட இன்னும் நமக்கு தெரியாது. நம்ம ஹிந்தி நெனச்சுட்டு இருக்கோம். ஹிந்தி கிடையாது அது. சரிங்களா? அப்போ என்ன லாங்குவேஜ்ன்னே தெரியாம, என்ன மீனிங்ன்னே தெரியாம ஒரு பாட்ட நம்மால மனப்பாடம் பண்ண முடியுது அப்டின்னா, அதுக்கு என்ன காரணம்? ம். என்ன காரணம்? ஒரே காரணம் தான். தொடர்ந்து டெய்லியும் காத்தால நம்மள பாட வுட்டாங்க ஸ்கூல்ல. சரிதானுங்களா? இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. தொடர்ந்து நம்ம அதை பாடுனோம். ஓ! சரிங்களா? ஓகே. அப்ப அது நமக்கு மனப்பாடம் ஆயி போச்சு. சக்சஸ் ஆயிருச்சு. சரிதானுங்களா? பெங்காலியாம்மா அது? ஓகே. பெங்காலி தான் நெனைக்கிறேன் நானு. ரபீந்திரநாத் தாகூர் அவங்க எழுதினது தானே? இல்லையா? சரி. அப்போ தொடர்ந்து ஒரு செயலை செய்தா, கண்டிப்பா அது வெற்றி அடைஞ்சே தீரணும். அப்ப தியானத்துக்கு மட்டும் எப்படி அது பொய்க்கும்? சரிதானுங்களா? எதுக்குமே தொடர்ந்து ஒரு செயல் தான் வெற்றியை கொடுக்கும். அப்ப தியானத்துல நான் ஈடுபடணும்னா, நான் என்னோட வாழ்க்கையில பல இடங்கள்ல தோல்விய தழுவுறதுக்கான மிக முக்கியமான காரணம் 10வது காரணம். அதனால தான் 10வது கரெக்ட்டா உங்க மைண்ட்ல நிறுத்தணுங்கிறதுக்காகவே கடைசியா வச்சது. பல நாள் நல்லா தியானம் பண்ணுவேன். 1 வாரம் 10 நாள் விட்டுருவேன். அப்படியே டெட் எண்டுக்கு இறங்கிரும். டெட் எண்டுக்கு இறங்கிரும். சரிங்களா? மறுபடியும் புடிக்கணும் அதைய. ஓடணும், ஓடணும், ஓடணும். கொஞ்ச நாள் பிக்கப் ஆகும். அதுக்குள்ள போராட்டம் பலது வந்துரும். சரிங்களா? அது வந்து நின்னு போன வண்டிய தள்ளி விடுற மாதிரி தான் உங்களுக்கு. சரிங்களா? உங்க எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும் எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்ல. நம்ம எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த 10வது பாயிண்ட்டு கன்டினியூவிட்டி. சரிதானுங்களா? வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அதை நம்ம விடும்போது என்ன நடக்குதுன்னா, நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே வர்றீங்க. ஒரு ஜான் ஏறிட்டீங்க. விட்டீங்கன்னா, ஒரு முழம் சறுக்குது. ஜானேர முழம் சறுக்குறது கதைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அந்த மாரி தான் நம்ம வாழ்க்கையில பெரும்பாலான மக்கள் பண்றோம். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தொடர்ந்து பண்ணா, நிச்சயமாக வெற்றி வந்தே தீரும். நீங்க யார்கிட்டயும் கேட்கவே வேண்டாம். கேட்கவே வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ்மென்ட் நடந்தே தீரும். ஒரு தொழில செய்யணுமா, 10,000 மணி நேரம் அந்த தொழில்ல ஈடுபடுங்கங்கிறாங்க. இதான் கான்செப்ட். 10,000 மணி நேரம். சரிங்களா? ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நீங்க தியானம் செய்யணும் அப்படின்னா, 10 மணி நேரம் நீங்க ஒரு தொழில் ஒரு நாளைக்கு செய்யறீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 3,650 நாள். சரிங்களா? 650 நாள் லீவுல விட்டுருங்க. 3,000 நாள். சரிங்களா? அப்ப நீங்க ஒரு 4 ஆண்டுகள் 2,500லிருந்து 3,000 நாள் கணக்கு வச்சுட்டீங்கன்னா, 3லிருந்து 4 ஆண்டுகள் நீங்க தீவிரமா ஒரு தொழில் செஞ்சா வெற்றி பெற்றுருவீங்கன்னு சொல்றாங்க. இது வந்து உலக அளவிலே ஆய்வு செய்யப்பட்ட, நிரூபணிக்கப்பட்ட ஒரு உண்மை. எந்த ஒரு செயலை செய்தாலும் 10,000 மணி நேரம் நீங்க அதுல ஈடுபட்டா வெற்றி பெற்று விடுவீர்கள். சரிங்களா? அப்ப தியானத்துக்கு மட்டும் என்னங்க? அவ்வளவுதாங்க. சரிங்களா? வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? 10வது விஷயம். சரி, 10 விஷயம் நான் சொல்ட்டேன். சரிங்களா? ஒரே டைம். சம்மரைஸ் பாத்துடலாமா? என்னன்னு? ஃபர்ஸ்ட்லருந்து போயிடலாம். தியானத்தில் வெற்றி பெறுவதற்கு நமக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் என்ன? ஒரே நிமிஷம். ஓகே. குட். சூப்பர். ஐயா சாட்லயே பக்காவா போட்டாரே! அருமை, அருமை. தியானத்தில் வெற்றி பெறுவதற்கு சம்மரி பண்ணிருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் உடல் ஆரோக்கியம். தியானத்தில் வெற்றி பெற ஃபர்ஸ்ட் விஷயம் உடல் ஆரோக்கியம். 2வது விஷயத்துல மொத்தம் 5 விஷயம் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். 2வதுல மட்டும். ஒரே நேரம், ஒரே நிலை, ஒரே இடம். ஒரு வீட்ல உட்கார்றீங்கன்னா, அந்த ஒரே இடத்துல, ஒரே திசையில கூட வச்சுக்கோங்க. அதெல்லாம் அது கூட இது. அதேபோல ஒரே மாதிரியான தியானத்தில் ஈடுபடுவது. ஒரே தியானத்தில் ஈடுபடுவது. குறிப்பாக தூய்மையாக அந்த தியானத்தில் ஈடுபடுவது.
வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அந்த இடமும் தூய்மையா இருக்கணும். அந்த சூழலும், அட்மாஸ்பியரும் தியானத்துக்கு சப்போர்ட் பண்ற மாரி நீங்க செட் பண்ணிக்கணும். ஒரு நல்ல ஒரு வாசனை, நல்ல ஒரு தூய்மை, சரிங்களா? ஒரு தெய்வீக தன்மை கொண்ட இடமாக அந்த இடத்தை நீங்கள் அமைத்துக்கொள்ள ஒரு நல்ல ஆசனம், ஒரு இருப்பு தியானம் பண்றது போல இருக்கணும். இத பத்தி நான் பேசியிருக்கேன். அதனால அது ரொம்ப முக்கியம். செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே. 3 பாயிண்ட். ஒரு நீண்ட நேர தியானம் என்பது தியானத்தில் வெற்றி பெறுவதற்கான மிக முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? 4த் பாயிண்ட். மௌனம் கடைபிடிப்பது, மௌனத்திலே தொடர்ந்து ஈடுபடுவது என்பது நம்ம தியானத்தில் வெற்றிக்கான மிக முக்கியமான விஷயம். 5வது பாயிண்ட். நீங்கள் மகிழ்ச்சியான மனோநிலையில் இருப்பது. ஹேப்பினஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சக்சஸ் ஆஃப் மெடிடேஷன். ஓகேங்களா? அப்ப நீங்க தியானத்துல ஈடுபடுறதுக்கு முன்னாடி, நீங்க மனதை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கு நல்ல நிகழ்வுகள நினைத்துக் கொள்ளலாங்கிறது சொல்லியிருக்கிறோம். அதற்கு அடுத்தது, அதிகாலை நேர தியானம். சரிங்களா? ஹேப்பினஸ் சொல்லிட்டேன். அதிகாலை நேர தியானம் என்பது மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதேபோல சரியான புரிதலுடன் கூடிய தியானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தியானத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சு செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். இன்ட்ராஸ்பெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தற்சோதனை தியானத்தில் வெற்றி பெற மிக மிக அவசியம். சரிங்களா? இன்னொன்று வித்து சக்தி, உயிர் ஆற்றல் அபரிமிதமாக நமக்கு இருக்கும்போது தியானத்துல வெற்றி பெறுவது எளிமை. தொடர்ந்து நம்ம செய்வது என்பது மிக மிக அவசியம் என்று 10 விஷயத்த நம்ம சிந்திச்சிருக்கிறோம். சரிங்களா? இது ஒரு ஷார்ட்ஸா கூட போடுறோம். நீங்க செக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி. நான் ஃபைனலா ஒரு 2 விஷயம் சொல்றேன்னு சொன்னேன். அதையும் நம்ம சொல்லிடுறோம். ஓகேங்களா? அது என்னன்னா, ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிடலாம்ல? ஓகே. காலம் டைம் ஆயிடுச்சா? டைம் ரொம்பவே ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். ஓகே. 2 விஷயம் என்ன? உங்களுக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் நீங்க செய்யறதில்ல. சரிதானா? செய்யணும். என்ன பண்ணணும்? தியானம் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க எப்ப தியானம் பண்ணாலும் பரவால்ல. சரிங்களா? கபாலபதி பயிற்சிய ஒரு முறை பண்ணிட்டு பண்ணுங்க. சரிங்களா? காலையில பக்கத்தால யாராவது தூங்கிட்டு இருக்காங்கன்னா விட்டுருங்க. மற்ற நேரத்துல கபாலபதி பயிற்சிய நிச்சயமா ஒரு முறையாவது பண்ணிட்டு பண்ணுங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் கண்டிப்பா அத செய்யுங்க. செஞ்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபீல் புரியும். சரிங்களா? அது உங்க உடம்புல பல்வேறு விதமான மாற்றங்கள ஏற்படுத்தும். குறிப்பா ஆக்ஸிஜனேஷன் அதிகமாகும். உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளிய வந்துரும். பிரெயின் செல்ஸ் அபரிமிதமா ஆக்டிவேஷன் ஆகும். 1. 2வது நுட்பம் என்னன்னா, காயகல்பம் பண்ண உடனே தியானம் பண்ணுங்க. இதுவும் ஒரு அபரிமிதமான தியான அனுபவத்துல நம்மள கூட்டிட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்ப உருவாக்கும். அதனால தான் நம்ம மாலை நேர காயகல்பத்த பண்ணிட்டு அப்புறம் தியானத்துக்குள்ள உங்கள கூட்டிட்டு போறோம். சும்மா அது ஏதோ பேருக்காக தியானம் முன்னாடி அப்படின்னுலாம் நம்ம வைக்கல. சரிங்களா? மாலை நேர காயகல்பத்துக்கு அப்புறம் தியானம் வருதுன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது பண்ணவங்களுக்கு தான் அது எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். நான் சொல்றேன் நான் இப்ப சொன்ன எல்லாத்தையுமே தயவு செஞ்சு நம்பாதீங்க. சரிதானுங்களா? நம்பவே வேண்டாம். சத்தியமா நம்ப வேண்டாம். என்ன பண்ணணும்? நீங்க உண்மையா அது ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்க. ஓகேன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஆஸ் இட் இஸ் எப்பவும் போல இருங்க. சரிங்களா? ஓகே. பிபி இருக்கிறவங்க கபாலபதி செய்யக்கூடாது. சரிங்களா? நீங்க காயகல்ப பயிற்சி பண்ணிட்டு செய்யுங்க. ஓகே? ரைட். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இந்த கபாலபதி பயிற்சி, காயகல்பம் இதெல்லாம் சரியா, முறையா கற்றுக்கொண்டு செய்யணும். அது இந்த இடத்துல நான் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறேன். அது மகரிஷி அவங்களே தெளிவா குடுத்துருக்காங்க. நாமளும் Zoomல, YouTubeல எல்லாமே பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். அதனால இது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு அட்டவணை போடுங்க. நம்ம ஒரு 10 விஷயம் சொல்லியிருக்கோம். இது ஒரு அட்டவணை போடுங்க. அட்டவணை போட்டு என்ன பண்ணணும்? இது எது எதுல எவ்வளோ எவ்வளோ பெர்சென்டேஜ் இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க. ஒரே நாள்ல 10யும் தலைகீழா மாத்த முடியாது. அப்ப எது எது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சம், கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு வாருங்க. எக்ஸலன்ட்டான ஒரு வெற்றியை நீங்க பெற்றே தீருவீர்கள். மாற்று கருத்தே கிடையாது. பட் இதை அடிக்கடி அனலைஸ் பண்ணிட்டே வரணும்.
ஓகே, சரி, மிக மகிழ்ச்சி. காலம் நீண்ட நேரம் எடுத்துட்டோம். உங்க எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செய்வோம். தியான நிலைக்கு வந்துருங்க. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இந்த உலக உயிர்கள், இந்த பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சிறிது நேரம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் சொல்லிடுறேன் நானு. ரொம்ப முக்கியம். அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சி இருக்கும். சரிங்களா? ஏன்னா இதுல எனக்கே வந்து இது இப்ப நல்லா இருந்தது உரை. அதுல மாற்று கருத்து இல்ல. பட் முழுமையா இல்ல எனக்கு. இன்னும் சில விஷயங்கள் நம்ம தியானத்துல வெற்றி பெறுவதற்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அது பார்ட் 2ல நம்ம அதை பத்தி உங்களுக்கு நான் அத பத்தி பேசுறேன். அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியா நம்ம அப்படியே வைத்துக் கொள்ளலாம். அ நிச்சயமா அது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். சரி. 2வது என்னன்னா, இப்போ ஒரு முக்கியமான ஒரு 3 அறிவிப்பு நான் சொல்றேன். இப்ப நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம இறை சாதனை மார்க்க ஆனந்த யோக நிலையத்துல நாம எல்லாரும் சேர்ந்து லட்சக்கணக்கான ரூபாய போட்டு இங்க ஒரு மன்றம் கட்டி வச்சிருக்கிறோம். எதுக்கு கட்டி வச்சிருக்கிறோம்? சரிதானுங்களா? யாரோ வந்து பயிற்சி பண்றதுக்காக இல்ல. நாம வந்து பயிற்சி பண்றதுக்கு தான். சரிங்களா? இது நம்மளோட இடம். உங்களோட இடம். சரிங்களா? இந்த இடத்த பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன் நான். நீங்க ஒரு சர்வீஸ் பண்ணணுமா இங்க வரலாம். ஒரு மௌனம் இருக்கணுமா இங்க வரலாம். ஒரு பயிற்சி எடுக்கணும், கத்துக்கணுமா இங்க வரலாம். சரிங்களா? இது உங்களோட இடம்ங்கிற ஒரு மனோநிலை உங்களுக்கு வரணும். ஒரு மாசத்துக்கு ஒரு முறை, 2 மாசத்துக்கு ஒரு முறையாவது இங்க வந்துட்டு போறதுக்கான தன்மை வச்சுக்கோங்க. மிக தொலைவில இருக்கிறவங்க ஒரு 3 மாதம், 4 மாதத்துக்கு ஒரு முறை வாங்க. மத்தவங்க அடிக்கடி வந்து இந்த இடத்த நீங்க பயிற்சிக்கு பயன்படுத்தணும். அதுக்கு தான் நீங்க எல்லாரும் நம்ம எல்லாம் போட்டு பணம் போட்டு கட்டி வச்சிருக்கோம். நெறைய அறிவுத்திருக்கோவில் கட்டி வச்சுட்டோம். பட் யாரும் வந்து பயன்படுத்தல. சரிதானுங்களா? இது நீங்க யாருக்கோ கட்டி வச்சதா நெனச்சுட்டீங்க. நீங்க காச போட்டு கட்டி வச்சிருக்கீங்க. வந்து பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றோம். சரிங்களா? 1. அப்ப இங்க மாதம் மாதம் அடிப்படை பயிற்சி நடக்குது. அதுக்கு புதிய அன்பர்கள வர வைக்க வேண்டிய பொறுப்பு நம்மளோடது தான். சரிங்களா? நான் அடிக்கடி சொல்றேன். ஒரு எண்ணம் மட்டுமே போட்டா அது முழுசா முழுமை ஆகாது. சும்மா பேசிட்டு இருந்தா மட்டும் வாய்ச்சொல்லில் வீரரடிங்கிற மாரி நம்ம ஆயிறக்கூடாது. சரிங்களா? செயல்ல வரணும். அப்ப என்ன பண்ணணும்? நாம அன்பர்கள இணைச்சு உலக அமைதி, உலக அமைதி, உலகம் முழுக்க இறை சாதனை மார்க்கம் பரவணும்னா எப்படி பரவும்? நம்ம எல்லாரும் களத்துல இறங்கி வேலை செய்யணும். இந்த பயிற்சி எல்லாம் குடுக்கறதுக்கு தீவிரமா வேலை செய்யணும். நல்லா தயாராயிக்கோங்க. இந்த மே மாசம் லீவ்ல. ஜூன்ல இருந்து நமக்கு வேலை நெறைய ஜாஸ்தியா இருக்குது. சரிதானுங்களா? நெறைய பிளான் மண்டையில ஓடிட்டு இருக்குது. புது புது பிளானா. எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அதனால தயாரா இருங்க. சரிதானுங்களா? ஓகே. அப்போ நீங்க ஒவ்வொரு மாதமும் இங்க அடிப்படை பயிற்சி நடக்குது. 2வது வெள்ளி, சனி, ஞாயிறு மைண்ட்ல வச்சுக்கோங்க. மாசத்துக்கு ஒருத்தரையாவது இங்க அனுப்பணும் அப்படிங்கிறத நீங்க தயவு செஞ்சு என்ன பண்ணணும்? பக்காவா ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்து போட்டுருக்காங்க. சக்சஸ் ஆஃப் மெடிடேஷன் 10 பாயிண்ட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு WhatsAppல அனுப்புறேன். எல்லா குரூப்லயும் அனுப்புறோம். நீங்களே குறிப்பெடுத்து பழகுங்க. இல்லாட்டி அது குரூப்லயே அனுப்புறேன். ஷேர் பண்றேன். ஓகே. அப்ப முதல் விஷயம் நாளைக்கு அந்த பயிற்சி தொடங்குது. யாருக்காவது இன்னைக்கு நைட் சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க. என்ன சார் இந்நேரத்துல போய் சொல்றீங்க நாளைக்கு பயிற்சி. நீங்க சொல்லுங்க. சரிதானா? நான் எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கேன். நைட் சொல்லி காத்தால பயிற்சிக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. 10 வருஷமா சொல்லி வராதவங்களும் இருக்கிறாங்க. நமக்கு என்னங்க தெரியும்? சொல்லுங்க. சரிதாங்க. சொல்றதுக்கு கூச்சப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க, தயக்கப்படாதீங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. நாளைக்கு பயிற்சி ஆரம்பிக்குது. ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளி, சனி, ஞாயிறு ஆரம்பிக்குது. பயன்படுத்திக்கோங்க. குறிப்பா மே மாதம் நம்ம முழுக்க முழுக்க மாணவர்களுக்காக ஒதுக்கிட்டோம். பெரியவங்களுக்கும் பயிற்சி இருக்குது. பட் அந்த மாசம் முழுக்க முழுக்க மாணவர்களுக்காக ஒதுக்கி இருக்கிறோம். வெரி எக்ஸலன்ட்டா ஒரு கோர்ஸ டிசைன் பண்ணிட்டு இருக்கோம்.
அந்த கோர்ஸுக்கு வந்துட்டு போனாங்கன்னா, அந்த ஸ்டூடண்ட்ஸ் லைஃப்ல அந்த கோர்ஸ மறக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு வச்சு செதுக்கணும் அவங்கள அப்படிங்கிற மாரி வச்சிருக்கேன் நானு. உள்ள வந்தானா வெளிய போறப்ப ஞானியா போகணும். அந்த அளவுக்கு அவனுக்கு குடுக்கணும்னு திட்டமிட்டுட்டு இருக்கோம். 7 நாள் பசங்களுக்கு தனியா, பெண் குழந்தைகளுக்கு தனியா பிளான் பண்ணியிருக்கோம். அது போஸ்டர்லாம் வந்துரும் உங்களுக்கு. சரிங்களா? மே மாதம் 1-7 பாய்ஸுக்கும், மே மாதம் 11-17 கேர்ல்ஸுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு எங்களோட மொத்த டீமோட ஞானத்தையும் அந்த குழந்தைகிட்ட இறக்க முடியும்னு பார்க்குறோம். அதுக்குன்னு சிரமமா படுத்த மாட்டோம். பயங்கர என்ஜாய்மென்ட்டா அவன் ஒரு டூர் போனா என்ன ஃபீல் இருக்குமோ, அந்த ஃபீல்ல தான் கிளாஸே போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். பட் அதே டைம் அவனுக்குள்ள சேஞ்சஸ், பிசிக்கல் இம்பார்ட்டன்ஸ், மைண்டோட இம்பார்ட்டன்ஸ், செக்சுவலோட இம்பார்ட்டன்ஸ், சரி செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட் அவன் எப்படி நல்லா வச்சுக்கணும், சொசைட்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இப்ப உலகம் எந்த போக்குல போயிட்டு இருக்கு, இவன் எப்படி இருக்கணும், சரிதானா? இவன் எப்படி வாழணும், எல்லாத்துக்குமான ஒரு விஷயமா அந்த விஷயத்த தெரிவு பண்ணிட்டு இருக்கோம். ஆ ஒரு நாளைக்கு ஒரு 5 செஷன் 35 செஷன வடிவமைச்சுட்டு இருக்கோம். நிச்சயமா அது வாய்ப்ப நீங்க வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஓகே. குட். அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள குறிப்பா 50, 50 பேர் மட்டும் தான் அந்த பேட்ச்ல இணைக்க முடியும். அதுக்கு மேல இணைக்க முடியாது. நீங்க 50 பேருக்கு மேல போயிடுச்சுன்னா, நம்ம 2வது பேட்ச் தான் பிளான் பண்ணணும். அதுக்கு டைம் எல்லாம் இருக்குமான்னு தெரியல. ஆனா இந்த வருஷம் அந்த 50, 50 பேர் பேட்ச்ச எக்ஸலென்ட்டா கொண்டு போகணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்களோட ஆலோசனை, ஐடியா இருந்தாலும் குடுங்க. குறிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள சேர்த்து விடுங்க. ஃபீஸ் வெரி, வெரி லெஸ்ஸா வச்சிருக்கோம். 7 நாளுக்கு சேர்ந்து ஃபுட், அக்காமடேஷன், ஆசிரியர்களுக்கான ஒரு சிறு மதிப்பூதியம் குடுக்கணும். அது எல்லாத்துக்குமே சேர்த்து அவங்களுக்கு நெறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸு, நேச்சர் ஃபுட்ஸு, ஜூஸஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு இருக்கோம். டேஸ்ட்டா. அவன் வீட்ல வந்து உங்ககிட்ட கேட்பான். கம்மங்கூழ் எனக்கு வச்சு குடுங்க. பழைய சோறு எனக்கு குடுங்க. அவல் எனக்கு பண்ணி குடுங்க. இந்த மாரி பண்ணி குடுங்க. அப்படியெல்லாம் கேட்பான் அவன். சிறுதானியத்துல எனக்கு சாப்பாடு செஞ்சு குடுங்க. சரிங்களா? இந்த அரிசி வேண்டாம், சர்க்கரை வேண்டாங்கிற அளவுக்கு அவன் ரெடி ஆயிருவான். உணவுல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலேயே சிஸ்டத்திலேயே மாறிருவான். டிசிப்ளின் ஆக்டிவிட்டி எல்லாமே கொண்டு வரக்கு முயற்சி பண்றோம். இப்ப சொன்னா உங்களுக்கு ஓவர் பில்டப் குடுக்குற மாரி தெரியும். சரிங்களா? 13 வயசுக்கு மேல இருக்கிற பாய்ஸ், கேர்ல்ஸ் எல்லாத்துக்கும் தனித்தனி பேட்ச் வச்சிருக்கோம். 13 வயசுக்கு கீழ இருக்கிற குட்டீஸுக்கு தனி பேட்ச் 5 நாள் வச்சிருக்கிறோம். அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டீனேஜ விட குட்டீஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டீனேஜ கரெக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்து நிக்குது ஸ்ட்ராங்கா. நெறைய பேசணும். குட்டீஸுக்கு அப்படி இல்ல. தொட்டா ஃபயர் ஆயிரும். அதுவும் குறிப்பா இந்த 10 வயசுக்குள்ள இருக்கிற குட்டீஸுக்கு, நான் சொல்லிட்டேன்னா போதும் அப்படியே பிடிச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஆக்டிவா இருப்பாங்க. அந்த மாரி தான் அந்த கோர்ஸையும் டிசைன் பண்றோம். நெறையா கேம்ஸு, மெமரி இதுக்கான விஷயங்கள், இது எல்லாமே தயார் பண்றோம். நிச்சயமா பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இறை சாதனை மார்க்கத்துல சில்ட்ரன்ஸ் கோர்ஸ் டைரக்ட்டா பண்றோம். 2025 மே. உங்களுக்கு எல்லாம் போஸ்டர், வீடியோவெல்லாம் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் புக் பண்ற 50 பேருக்கு மட்டும் தான் அனுமதி. பேரன்ட்ஸ் கூட வரலாம், தங்கலாம். இல்ல கொண்டு வந்து விட்டுட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கிறன்னா, நீங்க ஊருக்கு போயிட்டு திரும்பி அப்புறம் 7 நாள் கழிச்சு வரலாம். இதெல்லாம் வாய்ப்ப நீங்க பயன்படுத்திக்கணும். ஃபர்ஸ்ட் வர 50 பேருக்கு மட்டும் தான் வாய்ப்பு இருக்கும். அதனால இம்மீடியட்டா அதை புக் பண்ணுங்க. ஆ உங்க வீட்ல இருக்கிற குழந்தைகள முதல் புக் பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் அடுத்த குழந்தைகளுக்கு இத பத்தி சொல்லுங்க. வாய்ப்ப நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அப்புறம் மாதம் மே இல்ல, ஏப்ரல் மாதம். இந்த மாசத்திலேயே 27ஆம் தேதி சென்னை நான் வரேன். ஒரு ப்ரோகிராம் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க அதுல கலந்துக்கலாம். அத பத்தின அறிவிப்பு நாங்க உங்களுக்கு சென்ட் பண்றோம். சரிங்களா? ஷார்ட்டா சென்ட் பண்றோம். எந்த இடம்ங்கிறது மட்டும் இப்போ செக் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நல்ல இடமா இருக்கணும். ஒரு 200 பேராவது வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். 200 பேருக்கு மேல. நம்ம இதை நல்லா பண்ணணும். ஒரு ஒன் டே நிகழ்வா பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க எல்லாருமே நிச்சயமா வந்து முழுமையா கலந்துக்கோங்க. சரிங்களா? சென்னை சுற்றி இருக்கிறவங்க நான் நியரரா உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு சென்னை ப்ரோகிராம் பண்ணி. கம்மிங் 27த் ஏப்ரல் 27த் ப்ரோகிராம் இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க புதிய அன்பர்கள்லேருந்து எல்லாருமே கலந்துக்கலாம். அது ரொம்ப ஒரு என்டர்டெயின்மென்ட் ஸ்பிரிச்சுவலா இருக்கும். சரிங்களா? ஒன்லி பேச்சு மட்டும் இல்லாம, கொஞ்சம் ஜாலியா அந்த ஆன்மீகத்த கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சியா நம்ம எடுக்கிறோம். அதனால நிச்சயமா எஃபெக்டிவா இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. மே மாசம் 6ஆம் தேதி நான் எல்லா அறிவிப்பையும் ஒட்டுக்கா சொல்லிடுறேன். இப்ப இருந்தே உங்களுக்கு மைண்ட்ல இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால. மே மாசம் 6ஆம் தேதி நீங்க வீட்ல வேலை செஞ்சுட்டு கூட அறிவிப்பு கேட்டுக்கோங்க. வேற வழி இல்ல.
மே மாசம் 6ஆம் தேதி நம்ம அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் அவங்களோட பர்த்டே 85th பர்த்டேன்னு நினைக்கிறேன். இல்ல 85th கிராஸ் பண்ணி 86 டச் பண்றாரான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 85th தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மகரிஷி அவங்களுக்கு அடுத்ததா நம்ம கொண்டாடப்பட வேண்டியவங்கள்ல அழகர் ஐயா என்னை தெரிஞ்சு முதன்மையானவர். அழகர் ஐயா, ராதாகிருஷ்ணன் ஐயா, சரிங்களா? இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். சரிங்களா? அவங்களெல்லாம் நம்ம கொண்டாட வேண்டியது நம்மளோட கடமை, நம்மளோட பொறுப்பு. அதனால மே மாசம் 6ஆம் தேதி சென்னையில ஒரு கிராண்ட் ஃபங்ஷன் வச்சிருக்கோம். ஆக்சுவலா இன்னொருத்தவங்க மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ஃபங்ஷன் பண்றாங்க. பட் அதுல நாம வந்து இறை சாதனை மார்க்கத்தினோட பங்கு பெருசா இருக்கணும்னு நெனைக்கிறோம். அந்த ஃபங்ஷன ரொம்ப நல்லா கிராண்டா பண்ணணும். நான் வந்து மகரிஷியோட பர்த்டே ஃபங்ஷன பார்த்ததில்ல. சரிங்களா? அ ஆனா அழகர் ஐயாவோட பர்த்டே ஃபங்ஷன் நல்லா நம்ம போய் நல்லா அவங்களுக்கு வந்து நம்மளோட கடமைய நம்ம நன்றி அதுல செலுத்தணும் அப்படின்னு நெனைக்கிறோம். அதனால இறை சாதனை மார்க்க அன்பர்கள் எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அங்க வந்து நீங்க எல்லாருமே வந்து சிறப்பு செய்யணும்னு நான் இப்பவே கேட்டுக்கிறேன். அதைய பத்தின விவரங்கள் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எந்த இடம்? கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல உட்காரலாம். அந்த அரங்கு வந்து அவ்வளோ அற்புதமா அமைச்சிருக்காங்க. அதனால நம்ம எல்லாருமே அந்த அன்னைக்கு கூடுறோம். ஐயாவ வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் அந்த அன்னைக்கு. அவரு அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவரோட அ ஆற்றல் இன்னும் பல மடங்கு அதிகமா வேலை செய்யணும். அவருக்கு முழு பிளெஸ்ஸிங்ஸ் அப்போ வரணும். ஆ இன்னொரு நீண்ட காலம் அவர் இருந்து நமக்கு நெறைய ஞானத்த கொடுக்கணும். சரிங்களா? அதனால அந்த பர்த்டே ஃபங்ஷன் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நம்ம எல்லாரும் சங்கல்பம் பண்ணுவோம். ஐயா அவங்கள தொடர்ந்து வாழ்த்துவோம். அதனால சென்னையில மே 6ஆம் தேதி அந்த நிகழ்வு இருக்கும். அ சிறப்பா பண்ணுவோம். சரிங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பண்றோம். மறுபடியும் சொல்றேன். சென்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம அதுக்கு வர்றோம். அதுக்கு எவ்வளோ பேர் வர்றோம், என்ன ஏதுங்கிறது கூட நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் Google ஃபார்ம் போட்டு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு வர்றதுக்கான கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பண்றோம். அத நம்ம சிறப்பா பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ரொம்ப நேரம் ஆயிருச்சு. சரி அம்மா நிறைவு பண்ணிக்கலாம். நான் ஏதாவது விட்டிருந்தேன்னா நீங்க சொல்லிட்டு நிறைவு பண்ணுங்க. உங்களுக்கு இதுல டவுட்ஸ் இருக்காது அப்படின்னு நம்புறேன்.